கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? பிஞ்சு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி கொடூரமா இறந்து கிடக்குறாங்களே என்று டிராகன் அழித்துச் சென்ற தன் சாம்ராஜ்யத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தாள் அமிர்தா. நாடை நெருப்பால் பொசுங்கி சாம்பலாகி கிடக்க எல்லா கோட்டை சுவர்களும் இடிந்து விழுந்திருந்தது. நான் சின்ன வயசுல இருந்து ஓடி விளையாடின என்னோட சாம்ராஜ்யம், என்னோட குடும்பம் எல்லாம் இப்படி தரமட்டமா ஆயிடுச்சு. இனிமே இதை மீட்க யாரு வருவா என்று அவள் அழுது கொண்டிருக்க நிலமதிர ஆரம்பித்தது. இடிந்து விழுந்த சுவர்கள் அதிர, நெருப்பு தணல் பறக்க, ஒரு இரத்தக்கரை படிந்த கை மட்டும் மேலே வந்தது. அமிர்தாவின் கண்களில் ஒரு சிறு நம்பிக்கை ஒளி படர, வலுவான அந்த வீரனின் கை தன் அனைத்து சுவர்களையும் உடைத்துக் கொண்டு எழுந்து நிற்க அதை பார்த்த அமிர்தா, தம்பி மாறா இல்ல, வாழ் வீசும் கரிகாலன். குடும்பத்தையே அழிச்சு அந்த எதிரி நான் சாம்பலாக்காம விட மாட்டேன். அந்த 2 டிராகன்கள் மட்டும் அல்ல, மொத்த டிராகன் இனத்தையே வேட்டையாடி வெட்டி வீசி அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இல்ல மாறா, அவசரப்படாத. முதல்ல உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த டிராகன்கள் நம்ம எதிரி கிடையாது. என் கண்ணு முன்னாடியே அந்த 2 டிராகனும் நம்ம ராஜ்யத்தையே எரிச்சு சாம்பலாக்குச்சு, நம்ம குடும்பத்தையே கொன்னுச்சு. ஆனா நீ அது நம்ம எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு மாறா. நம்ம நிஜமான எதிரி டிராகன்கள் இல்ல, அந்த டிராகன்களை வச்சு நம்ம ராஜ்யத்தை தாக்க வச்சாங்களே அவங்கதான். நெருப்பு, பனி, புயல் என 3 சக்திகளையும் கக்கும் வினோதம் 3 தலை டிராகன். இப்படிப்பட்ட கொடூர மிருகத்தை கட்டுப்படுத்தி அதன் சக்தியை அடைய அதன் கூடாரத்திற்கே சென்ற அப்பாவி இளைஞன் என்ன ஆக போகிறான்? தன் அக்கா எச்சரித்தும் அவன் இந்த விபரீத பரீட்சையும் வலுக்கட்டாயமாக நுழைந்தது ஏன்? ஐயோ, உன் பின்னாடி கொடூரமான டிராகன் இருக்கு மாறா. அது உன் மேலதான் நெருப்பு கக்குது. சீக்கிரமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு என்று பயந்தபடி அமிர்தா தன் தம்பி மாறனை எச்சரிக்க 3 தலைகளை கொண்ட டிராகனின் தாக்குதலில் இருந்து நூல் இலையில் தப்பித்தான் மாறன். பதறி போன அமிர்தா, இந்நேரம் செத்திருப்பா மாறா. டிராகன்ஸோட பவர் தெரியாம இப்படி அவசரப்பட்டு மோதாத. அக்கா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த 3 தலை டிராகனோட சக்தியை நான் அடையாம விட மாட்டேன். அதை மட்டும் நான் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரலன்னா நான் நம்ம அப்பாவுக்கு மகனா பிறந்ததுல அர்த்தமே இல்லாம போயிடும். ஐயோ மாறா, ஏன் உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது? அது சாதாரண டிராகன் இல்ல, அதோட 3 தலையிலையும் 3 விதமான சக்திகள் இருக்கு. நெருப்பு, பனி, புயல்னு 3 விதமான சக்திகளை ஒரே நேரத்துல பயன்படுத்தி இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. சொன்ன கேளு தம்பி, நீ சின்ன பையன், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராத. நீயும் இறந்து போயிட்டனா அக்கா தனியாதான் நிக்கணும். என்ன அனாதை ஆக்கணும்னு நினைச்சா வேணா உன் இஷ்டத்துக்கு போ. உலகிலேயே சக்தி வாய்ந்த கொடூர ராட்சச மிருகம் தான் இந்த விசித்திர 3 தலை டிராகன். நெருப்பு, பனி மற்றும் புயல் ஆகிய 3 சக்திகளையும் தனக்குள் வைத்திருக்கும் ஒரு கொடூர பிசாசு தான் இந்த டிராகன்ஸ். அது உருமின் சத்தத்திலேயே காடுகள் நடுங்கி மலைகள் இடிந்து விடும். ஆனால் அது நிலத்திற்கே சென்று அதற்கு எதிராக என்றான் மாறன். யாருமே கனவிலும் பார்க்க பயப்படும் இந்த டிராகன்கள் ஏன் அவன் அதன் கோட்டைக்கு சென்று துணிச்சலாக கட்டுப்படுத்த நினைக்க வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த டிராகனை நான் கட்டுப்படுத்தாம இங்கிருந்து போக மாட்டேன். இதோட சக்தியை நான் அடைச்சா மட்டும்தான் என் அப்பாவை கொண்டு என் ரகசிய எதிரிகளை நான் பழிவாங்க முடியும் என்று மாறன் யோசித்து முடிக்கும் முன்னர் அந்த 3 தலை டிராகன் தனது சக்தியை பயன்படுத்தி அனல் நிறைந்த நெருப்பை கக்கியது. ஒரு பெரும் நெருப்பு மாறனை நோக்கி பாய மாறன் தடுமாறியபடி பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். அந்த நெருப்பு பாறையை உருக்கிச் செல்ல மாறன் கன நேரத்தில் ஓடி சென்று உயிர் தப்பினார். இதனால் சின்னமடைந்த டிராகன் பனி சக்தியை பயன்படுத்தி தாக்க இம்முறை மாறன் தப்பிக்க முடியாமல் திணறினார். ஐயோ, நெருப்புல இருந்து கூட தப்பிச்சிடலாம், அந்த பனியில இருந்து தப்பிக்க முடியாது போலயே. இது என் உடம்பு உரைய வச்சு உடைச்சிட்டு போல இருக்கேன். இந்த நிலைமை எப்படி இந்த டிராகனோட சண்டை போடுறது? உண்மையாவே உயிர் போயிடும் போலயே. ஆண்டவா, என்னை காப்பாத்து. திடீரென மேலே பார்த்த டிராகன் உயரமாக பறந்து செல்ல ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் மாறன். அப்போது அங்கே வந்த அவனின் அக்கா அமிர்தா, மாறா, சீக்கிரம் எழுந்து ஓடு. அந்த டிராகன் வேற திட்டம் போடுது. உன்னால் தப்பிக்கவே முடியாத ஒரு தாக்குதல் அது நடத்த போகுது. சீக்கிரம் ஓடு. மாறன் நடப்பதை உணரும் முன்னே அந்த டிராகன் காற்றை பயன்படுத்தி தாக்குதல் செய்ய மாறன் பறந்து சென்று மலைப்பகுதியின் கீழே விழுந்தான். அவன் கண்டிப்பா இறந்து விட்டான் என்றுதான் அமிர்தா நினைத்தார். ஆனால் அந்த பலத்த காற்றில் ஒரு பாறையை பிடித்துக் கொண்டு வழுக்கி விழாமல் உயிர் தப்பினான் மாறன். ஆனால் அவனுக்கு முன்னால் இருந்த பாறைகள் உடைந்து உருண்டோடு பல ஆயிரம் அடியில் இருக்கும் இருளில் வீழ்ந்தன. மலையின் உச்சியில் அங்குமிங்கும் ஆடியபடி தொங்கிக் கொண்டிருந்தான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனை முறைதான் மரணத்தை நெருக்கி பார்த்து உயிர் பிழைப்பது என்று அவனுக்கு கடும் பயம் தொற்றிக் கொண்டது. முடியும், நான் கண்டிப்பா சாகுதான் போற போலே. எனக்கு அமிர்தா சொன்ன மாதிரி இந்த டிராகனை கட்டுப்படுத்தவே முடியாது போலே. ஆனா இன்னைக்கு வெறும் கையோட போனா என்னால என்னைக்குமே டிராகன்களை நெருங்க முடியாது. நான் என்ன பண்றது? கண்டிப்பா அதை விட மாட்டேன் என்று மாறன் தனக்குள் பேசிக்கொள்ள கண்ணிமைக்கும் நொடியில் வானில் கருமேகம் சூழ அந்த இடமே கருமையாக மாறியது. அந்த டிராகன் வானில் உயர பறந்து மாறனை நசுக்க வருவது போல அவன் மீது பாய்ந்தது. மாறா, உடனே கீழே குனிடா. ஆனால் மாறன் குனியவில்லை. இந்த முறை பயந்தும் ஓடவில்லை. ஆனதை பார்த்து விடுவோம் என்று அவன் நிமிர்ந்து நின்று அந்த டிராகனின் கண்களை நேராக உற்று பார்த்தான்.
அப்போது அமிர்தாவை திகைக்க வைக்கும் ஒரு பெரும் சம்பவம் அங்கே நிகழ்ந்தது. டிராகன் கண்கள் மாறனின் தைரியமான உருவம் தெரிய டிராகன் எதுவும் செய்யாமல் கண்களை மூடினது. இங்க என்ன நடக்குது? அந்த டிராகன் ஏன் திடீர்னு நின்னுச்சு? உன்னை அப்படி பாக்குது? ஏன் கண்ணு மூடுது? அமிர்தா அதிர்ச்சியில் நிற்க மாறனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அடுத்த கணமே அந்த மலைகளுக்கு நடுவே ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழத் தொடங்கியது. மேகங்களை கிழித்துக் கொண்டு ஒரு உருவம் வெளிப்பட்டது. மாறனும் அமிர்தாவும் என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் முன்பே டிராகன் தேசத்தின் இளவரசி பிரியங்கா தனது கருநீர ஷேடோ டிராகன் மீது அமர்ந்து கம்பீரமாக பறந்து வந்தாள். பயப்பட தேவையில்ல. என் டிராகன் அந்த 3 தலை டிராகனை கட்டி போட்டுடுச்சு. அது இனி உங்களை ஒண்ணும் செய்யாது. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த டிராகனை என் கட்டுப்பாட்டுல கொண்டு வர இங்க வந்திருக்கேன். இதை கேட்ட பிரியங்கா ஏளனமாக சிரித்தாள். டேய் பையா, நீ டிராகனை கட்டுப்பாட்டுல வைக்க போறியா? முதல்ல டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு நாள் உன்னால இந்த இடத்துல உயிர் வாழ முடியுமா? நீ சொல்றது ஒரு சின்ன எலி இந்த காட்டுல ராஜாவா இருக்கிற புலிய ஆள போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. டிராகன் ஒன்னும் நீ வீட்ல வளர்க்கிற பூனைக்குட்டி இல்ல தம்பி. பிரியங்காவின் ஏளன சொற்கள் மாறனின் நெஞ்சில் ஈட்டிகளாக பாய்ந்தது. எனினும் மாறன் தலைகுனிந்தபடி அமைதியாக நின்றான். ஆனால் அமிர்தாவால் பிரியங்காவின் வார்த்தைகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இளவரசி பிரியங்கா, நீங்க எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. ஆனா வார்த்தைய பேசுறப்போ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறது ரத்னபுரி சாம்ராஜ்யத்தோட வருங்கால சக்கரவர்த்தி இளவரசர் மாறன். இளவரசர் மாறன் என்ன சொன்ன? சக்கரவர்த்தியா? எந்த சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி? சாம்பல் கூட மிஞ்சாத அந்த ரத்னபுரி ராஜ்யத்துக்கா என்று கேட்டு பிரியங்கா ஏளனமாக சிரித்தாள். உங்களுக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா என்ன? 100வது நிலை சக்திகள் கொண்ட அந்த அக்னி டிராகன்கள் உங்க சாம்ராஜ்யத்தையே ஒரு நிமிஷத்துல சுட்டு பொசுக்கிடுச்சு. அப்புறம் எந்த சாம்ராஜ்யத்தை நீ ஆளணும்னு கனவு காண்ற? வெறும் நெருப்புல பொசுங்கின கட்டிடத்தையா? என்று பிரியங்கா சொல்ல அமிர்தாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவள் முன்னே செல்ல முற்பட்ட போது மாறன் மெதுவாக அவள் கையை பிடித்து தடுத்தான். வேண்டாக்கா, அவள் தப்பா எதுவும் சொல்லல. அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான். மாறனின் வார்த்தைகளை கேட்டு பிரியங்கா புன்னகைத்தாள். தனது டிராகனை பறக்க உத்தரவிட்டு வானில் எழுவதற்கு முன், நான் நாளைக்கு திரும்ப வருவேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ஒரு டிராகனை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா நல்லது. ஆனா உன்னால அப்படி செய்ய முடியலன்னா என் டிராகன் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அழிவை உனக்கு கொடுக்கும். புரியுதா? என்று சொல்லிவிட்டு டிராகன்களின் இளவரசி பிரியங்கா அங்கிருந்து பறந்து சென்றார். இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு சகிச்சிட்டு இருக்க போற மாறா? நமக்கு வேற வழி இல்லக்கா. எனக்கு ஒரு டிராகன் மட்டும் கட்டுப்பாட்டுல கிடைச்சிட்டா போதும். யாரும் கற்பனை கூட செஞ்சு பார்க்காதத நான் செஞ்சு காட்டுவேன். அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். நாம இப்படி எல்லாத்தையும் எழுந்து நிற்க காரணமானவங்களை அழிக்காம விட மாட்டாங்க என்று சொல்லும் போதே மாறனுக்கு அவன் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த தினம் நினைவுக்கு வந்தது. அன்று மாறனின் நிச்சயதார்த்த கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஒரே நொடியில் மொத்த கொண்டாட்டமும் எரிந்து சாம்பலாக மாறினது. விழா கோலத்தில் அனைவரும் நடனமாடியபடி இருக்க அந்த நகரத்தில் மகாராஜா ஆதிவர்மன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். மாப்பிள்ளை குளத்தில் அமர்ந்திருந்த மாறனை அவன் அக்காக்கள் கிண்டல் செய்து சிரித்து விளையாட அந்த இடமே ஆனந்த குதூகலத்தில் மின்னியது. என்னதான் கல்யாண பொண்ணு பேரழகியா இருந்தாலும் என் தம்பியை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுதான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் நல்லபடியாக சென்றால் மாறனின் மனதில் ஏதோ தவறு நடக்கப் போவதை போல் உணர மாறன் மெல்ல நடந்து அரண்மனை வெளியே வந்தார். மேலதாளங்களும் சிரிப்பு ஒலிகளுக்கும் மத்தியில் திடீரென நெருப்பு பந்துகள் வந்துவிட்டன. அந்த இடமே வெடித்து சிதறினது. மொத்த ரத்னபுரி ராஜ்யத்திலும் மரண ஓலங்கள் கேட்கத் தொடங்கின. சீட்டுக்கட்டுகள் போல அனைத்து கட்டிடங்களும் இடிந்து விழுந்தன. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் இறந்து கிடந்தனர். ஒரே நொடியில் அவன் சாம்ராஜ்யம் தரைமட்டமானது. மாறனால் நம்ப முடியவில்லை. தன் கண் முன்னால் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அக்காக்கள் எல்லோரும் பிணங்களாக அரண்மனையில் எரிந்து கிடந்தனர். அக்கா, எழுந்திரிக்கா, என்னை விட்டு போயிடாதீங்க, எழுந்திரிக்கா, எழுந்திரிக்க. அப்போது ஆபத்திலிருந்து தப்பி ஓடி வந்த மகாராஜா ஆதிவர்மன் கம்பீரமாக நின்று மாறன் முன்னால் பேசினார். மாறா, நான் சொல்றத கேளு. சீக்கிரமா நீ இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போ. இந்த டிராகன்களோட நாம யுத்தம் செஞ்சு ஜெயிக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற சக்தியால இதுங்களை எதிர்க்கிறது சாத்தியம் இல்ல. அப்போ அது பாக்குறத பார்த்துட்டு பயந்து ஓட சொல்றீங்களா? இல்ல, நான் கொல்லாம விட மாட்டேன். மாறா, டிராகனோட சக்தி 100வது நிலைய கடந்திருக்கும். உன்னால அது முன்னாடி ஒரு நொடி கூட நிக்க முடியாது. நீ தப்பிச்சு போய் உன் சக்திகளை அதிகரிச்சுக்கோ. அப்போது சூரியனை மறைத்துக் கொண்டு 2 ராட்சத டிராகன்கள் வானில் தோன்றின. அந்த 2 டிராகன்களும் ஒரே நேரத்தில் சீறி பாய்ந்தன. மாறன் கோபத்தில் தன் முழு வெறியுடன் ஈட்டியை எறிய டிராகன் வாயிலிருந்து வெளியேறிய தீப்பிழம்புகள் அந்த ஈட்டியை நொறுக்கி தள்ளினர். நெருப்பு விழுந்த இடமெல்லாம் கரியாக்கின. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா மாறா? சொன்னா புரியாதா உனக்கு? மனுஷங்க நம்மளால டிராகனை கொல்ல முடியாது மாறா. நம்ம எதிரிங்க இந்த டிராகன்கள் இல்ல. இதை இங்க அனுப்பினவன் தான் நம்மளோட உண்மையான எதிரி. நீ இப்போ ஆவேசப்படுறதுனால எந்த பயனும் இல்ல. இங்கிருந்து தப்பிச்சு போய் உயிரை காப்பாத்திக்கும். அப்பதான் எதிரிய பழி வாங்குற சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும் என்று மன்னர் ஆதிவர்மன் பேசி முடிப்பதற்கும் ஒரு நெருப்பு பந்து அவரை நோக்கி வந்தது. இங்க இருந்து போ மாறா என்றபடி மன்னர் மாறனை அங்கிருந்து தள்ளிவிட மாறன் தூக்கி எறியப்பட்டான். ஆனால் அந்த நெருப்பு பந்து மகாராஜாவை சூழ்ந்து கொண்டது. அடுத்த சில நொடிகளிலேயே மகாராஜாவும் அவருடைய வீரர்களும் எரிந்து சாம்பலானார்கள். அதே சமயம் மாறன் மயங்கினார்.
அப்பா! மாறன் பிறந்து வளர்ந்த நகரம் முழுக்க அவன் முன்னாலேயே இடித்து சாம்பலானது. மாறன் தன் பரம்பரை வாளை எடுத்து சக்தி நிறைந்த வளையங்களை உண்டு பண்ணி பிரார்த்தனை செய்தபடி ஆக்ரோஷமாக அந்த டிராகன்களை தாக்கினான். தன் வாழ் முழுக்க தீயை பரவ செய்து தாக்கினான். ஆனால் அவன் எவ்வளவு தாக்கியும் அந்த டிராகனை அழிக்க முடியவில்லை. பல டிராகன்கள் ஒன்று சேர்ந்து நெருப்பு மழைகளை பொழிய மாறன் தூரத்தில் ஒரு எறும்பை போல வீசி எறியப்பட்டான். அவன் மீது அரண்மனை கற்கள் வந்து விழ இயலாத நிலையில் பரிதாபகரமாக வீழ்ந்து கிடந்தான் மாறன். டிராகன்கள் சற்றும் சலிக்காமல் மேலும் நெருப்பை வீசி ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் இடித்து தரைமட்டமாக தள்ளியது. இதையெல்லாம் யோசித்தபடி கண் விழித்த மாறன் எழுந்திருக்க அச்சத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆனால் இப்போது அந்த நெருப்பு டிராகன்கள் அங்கு இல்லை. மாறன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ஒரு குடிலில் இருப்பதை உணர்ந்தான். அப்போது மாறனின் அக்கா அமிர்தா உள்ளே வந்தாள். கண் விழித்து அமர்ந்திருக்கும் மாறனை கண்டதும் அவனை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினான். மாறா, நீ நல்லபடியா கண்ணு திறந்துட்ட. இந்த நேரத்துக்காக நான் எவ்வளவு நாள் தவம் இருந்தேன் தெரியுமா? அக்கா புரியல. அப்போ நான் இவ்வளவு நாள் மயக்கத்துல தான் இருந்தேனா? ஆமா மாறா, அந்த பயங்கரமான டிராகன் தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு வருஷமா நீ மயக்கத்துல தான் இருந்த. இதை கேட்டு மாறன் அதிர்ச்சி அடைய உடனே அவனுக்கு தன் குடும்பத்தின் நினைவு வந்தது. அவன் அவர்களை அங்குமிங்கும் தேடத் தொடங்கினான். அக்கா, நீ உயிரோடு இருக்கிறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கே எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு தான் நினைச்சேன். நம்ம குடும்பத்துல வேற யாரெல்லாம் அக்கா உயிரோட இருக்காங்க? மாறனின் கேள்வியை கேட்டதும் அமிர்தாவின் கண்கள் கலங்கின. கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மாறன் உறைந்து போனான். யாருமே உயிரோட இல்ல மாறா. அப்பா, நம்ம அக்காங்க, நம்ம அரண்மனை எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. இதை கேட்ட மாறனின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் சில நிமிடங்களிலேயே அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அடுத்ததாக அவன் சொன்னதை கேட்டு அமிர்தா நடுங்கி போனான். நம்ம குடும்பத்தையே அழிச்சு அந்த எதிரி நான் சாம்பலாக்காம விட மாட்டேன். அந்த 2 டிராகன்கள் மட்டும் அல்ல, மொத்த டிராகன் இனத்தையே வேட்டையாடி வெட்டி வீசி அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இல்ல மாறா, அவசரப்படாத. முதல்ல உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த டிராகன்கள் நம்ம எதிரி கிடையாது. என் கண்ணு முன்னாடியே அந்த 2 டிராகனும் நம்ம ராஜ்யத்தையே எரிச்சு சாம்பலாக்குச்சு. நம்ம குடும்பத்தையே கொன்னுச்சு. ஆனா நீ அது நம்ம எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு மாறா. நம்ம நிஜமான எதிரி டிராகன்கள் இல்ல. அந்த டிராகன்களை வச்சு நம்ம ராஜ்யத்தை தாக்க வச்சாங்களே, அவங்கதான். தன் அக்காவின் பேச்சை கேட்டதும் மாறனின் கோபம் மெல்ல தணிந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு மாறன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நம்மள அழிச்ச அதே டிராகன்களை வச்சு நம்ம எதிரியும் நாம அழிக்கணும். ஆனா அக்கா, இந்த டிராகன்கள்லாம் எங்க இருக்கும்? இங்கிருந்து 200 மைல் தொலைவுல வடக்கு ஒரு மலை இருக்கு. அதுதான் டிராகன் மலை. அங்கதான் இந்த டிராகன்கள் எல்லாம் இருக்கும் மாறா. அமிர்தாவும் மாறனும் பல தடைகளை தாண்டி நீண்ட தூரம் பயணம் செய்து அந்த டிராகன் மலையை அடைந்தனர். அங்குதான் அவர்கள் 3 தலை டிராகனையும் டிராகன் மலையின் இளவரசி பிரியங்காவையும் சந்தித்தனர். பிரியங்கா பேசுனதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதக்கா. இங்க பாரு, எவ்வளவு டிராகன்கள் இருக்குன்னு. இதுல ஏதாச்சும் ஒரு டிராகனை கண்டிப்பா நான் கட்டுப்படுத்துவேன். பெண் டிராகனை பார்த்த மாறன் ஆச்சரியத்துடன் நிற்க அங்கே பல நேரங்களில் டிராகன்கள் அங்கு மீண்டும் வானத்தில் சுற்றித் திரிந்தன. சில டிராகன்கள் மலையைப் போல பிரம்மாண்டமாக இருந்தன. மீது சில டிராகன்கள் ஒரு புறாவை போல சிறிய அளவிலேயே இருந்தன. இருவரும் அந்த காட்டுப்பாதை வழியாக முன்னேறி சென்றனர். மாறனின் கண்கள் இன்னும் வானத்தில் பறந்து கொண்டிருந்த டிராகன்கள் மீதே இருந்தது. அப்போது அமிர்தா, இப்போ ஒரு டிராகனை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு உனக்கு காட்ட போற மாறா என்று சொல்லிவிட்டு அவள் முன்னால் போக அவள் ஒரு டிராகனை நெருங்கினாள். அவள் அந்த டிராகனின் கண்களை உற்று பார்க்க அந்த டிராகனும் அவளை பார்த்தது. அமிர்தாவின் கட்டளை ஏற்க அது தயாராக இருந்தது போல தோன்றியது. பிறகு அமிர்தா முன்னே சென்றாள். தன் இடையில் இருந்த கத்தியால் தன் கையை லேசாக கிழித்த அமிர்தா அதை டிராகன் முன் நீட்டினாள். அப்போது அந்த டிராகன் தன் நாக்கை வெளியே நீட்டி அமிர்தாவின் கையிலிருந்து வழிந்த ரத்தத்தை ருசிக்க தொடங்கியது. அடுத்த கணம் அமிர்தா மற்றும் அந்த நெருப்பு டிராகனின் உடலில் இருந்து ஒரு தங்க நிற ஒளி உருவாக்கி அவர்களை சுற்றியது. அக்கா, உனக்கு ஒண்ணும் ஆகல? அமிர்தா வலியில் துடிப்பதை பார்த்து மாறன் பதறி போய் அவளை நெருங்க போயின்றான். ஆனால் அமிர்தா சைகை செய்து அவனை அங்கேயே தடுத்தாள். மாறன் நடப்பதையெல்லாம் சிலை போல நின்று வியந்து பார்த்தான். அமிர்தாவுக்கும் அந்த நெருப்பு டிராகனுக்கும் இடையே ஒரு சிவப்பு நிற இழை போன்ற தொடர்பு உருவானது. அமிர்தாவும் அந்த டிராகனும் தங்களின் சக்திகளை பரிமாறிக்கொண்டன. டிராகனின் ஆற்றலை அமிர்தா தனக்குள் உள்வாங்க முயன்றாள். அவளது கண்கள் சிவந்தன. உடல் வலியால் நடுங்கியது. சிறிது நேரத்தில் அவர்களின் ஆத்மாக்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு ஏற்பட்டது. அந்த நெருப்பு டிராகன் இப்போது அமிர்தாவின் கட்டளைக்கு அடிப்பணைய தயாராக இருந்தது. ரிமக்கா, ஒரு வழியா அந்த டிராகனை கட்டுப்படுத்திட்டேன். இதை கேட்டதும் அமிர்தா மகிழ்ச்சியில் மாறனை அணைத்துக் கொண்டாள். சரி மாறா, இப்போ நீ முயற்சி பண்ண. மாறன் சுற்றுமுற்றும் பார்த்தான். பெரியதும் சிறியதுமான பல டிராகன்களுக்கு இடையே அவர்கள் இருவரும் நின்றிருந்தனர். அவன் ஒரு டிராகனை நோக்கி சென்றான். ஆனால் அது அவனை கண்டதும் ரெக்கைகளை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றான். போதும், இதுக்கு மேல என்னால முடியல. காலையில இருந்து ஒரு டிராகன் கூட என்கிட்ட வரல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை என்கிட்ட ஏதாவது குறை இருக்கோ? குறையும். உன்கிட்ட குறை இருந்தா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது மாறா. டிராகன்கள் நம்ம பலத்தை பார்க்காது, நம்மளோட மனசுல இருக்கிற லட்சியத்தை பார்க்கும்.
அப்ப என் லட்சியத்துல என்ன தப்பு இருக்கு? ஏன் இந்த டிராகன்கள்லாம் என்ன பார்த்தா ஓடுது? மாறனின் இந்த கேள்விகளுக்கு அமிர்தாவிடம் பதில் இல்லை. அவள் மாறனின் கண்களை பார்த்து சொன்னாள், சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, நீ போய் ஓய்விடு மாறா என்று கூறிவிட்டு அமிர்தா அங்கிருந்து சென்றாள். மாறனின் கடினம் அவனை சுற்றி இருந்த மலைகளை இன்னும் பயங்கரமானதாக காட்டின. அதை கண்டு பயந்து போய் மாறன் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான். ஒருவேளை என் தளபதியில எந்த நல்லதும் எழுதப்படல போல. நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நாளைக்கு அந்த இளவரசி பிரியங்கா வரத்துக்குள்ள எனக்கு ஒரு டிராகன் கிடைக்கலனா அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இப்படி எல்லாம் யோசித்துக் கொண்டே மாறன் ஒரு பாறையின் மேல் அமர்ந்தான். அப்போது அவனது பார்வை ரத்தம் அழிந்து கொண்டிருந்த தன் கால்களின் மேல் விழுந்தது. ஆனால் அடுத்த கணமே அவனது கால்களுக்கு அருகில் ஒரு வெண்மையான ஒளி மின்னியது. என்னது? வெள்ள வெளிச்சம் என்று மாறன் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே பாறைக்கு பின்னால் இருந்து ஒரு பளபளப்பான வெள்ளை நிற குட்டி டிராகன் வெளியே வந்தது. அது தயங்கியபடியே மாறன் முன்னால் வந்து நின்றது. நீங்க இருப்போ என் மாதிரி ஒரு தோத்து போனவங்க கிட்ட வந்தினா நீ எப்போ தோத்து போயிட்டே தான் இருப்ப. எனக்கு உன்ன மாதிரி குட்டி டிராகன் எதுவும் வேணும். எனக்கு பெரிய ராட்சச டிராகன் தான் வேணும். போயிருது. மாறனின் அதட்டலை கேட்டு அந்த டிராகன் அங்கிருந்து ஓடிவிட்டது. களைத்து போயிருந்த மாறன் தன்னை அறியாமலேயே அப்படியே உறங்கிவிட்டான். ஆனால் மாறன் கண்ணயர்ந்ததும் அந்த குட்டி டிராகன் மீண்டும் வந்தது. மாறனின் காலில் இருந்து வழிந்த ரத்தத்தை தன் சிறிய நாக்கால் மெல்ல மெல்ல நக்கத் தொடங்கியது. ரத்தம் அவனது நரம்புகளில் கலந்தது. தூக்கத்திலேயே மாறனின் உடல் திடீரென நடுக்க ஆரம்பித்தது. உடல் ஒரு கணம் உறைபனியாக குளிர்ந்தது. மறுகணம் கனல் போல சுட்டது. மாறனுக்கு தூக்கத்தில் ஒரு விசித்திரமான அமைதி, ஒரு பெரும் ஆற்றலின் ஆரவாரம் கிடைப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. கனவுகளற்ற ஒரு மௌன உலகத்திற்குள் அவன் மிதந்து சென்றான். மெல்ல மெல்ல அவனது உடல் பட்டு போல லேசானது. அப்போது அங்கே வந்த அமிர்தா அந்த குட்டி டிராகன் மாறனின் காலருகில் ரத்தத்தை நக்கிக் கொண்டிருப்பதை கண்டார். மாறா, அது கிட்ட இருந்து தள்ளிக்கோ, சீக்கிரம் எந்திரி. அமிர்தாவின் அலறல் சத்தத்தில் மாறன் தூக்கம் கலைந்து எழுந்தாள். என்னாச்சுக்கா, எதுக்கு இப்படி கத்துற என்று மாறன் எதுவும் புரியாமல் கேட்டாள். அமிர்தாவின் சத்தத்தை கேட்டு அந்த டிராகன் மீண்டும் பாறைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டது. அமிர்தா பதட்டத்துடன் மாறனின் காலில் இருந்த காயத்தை பார்த்தாள். அவள் கண் முன்னே மாறனின் காயங்கள் வெள்ளை நிற பனியால் மூடி மெல்ல மறைத்தன. உன்னோட காயம் எங்க? 2 நாள் அதுல ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆமா, திடீர்னு எப்படி இந்த காயம் மாயமா வரைச்சது? எப்படி குணமாச்சு? மாறன் இதை கேட்டதும் அந்த குட்டி டிராகன் பயந்து கொண்டே பாறைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தது. அதை பார்த்ததும் அமிர்தாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இந்த குட்டி டிராகன் இங்க என்ன பண்ணுது? என்னாச்சுக்கா? இது வெறும் குட்டி டிராகன் தானே. இதை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுற? இது வெறும் குட்டி இல்ல மாறா, இது அசுர டிராகன் வகையை சேர்ந்த அமிர்தபான டிராகன். இது இங்க இருக்க வாய்ப்பே இல்லையே. என்ன சொல்றக்கா? எனக்கு எதுவுமே புரியல. இப்போ உனக்கு எதையும் புரிய வைக்க நேரம் இல்ல மாறா. முதல்ல இங்க இருந்து ஓடு, இல்லனா எல்லாமே சர்வநாசமாயிடும். அமிர்தா சொன்னதன் உண்மையான அர்த்தத்தை மாறன் புரிந்து கொள்வதற்குள் வானத்திலிருந்து ஒரு தீயானது பறந்து வந்து மாறனுக்கு பின்னால் இருந்த பாறையில் தைத்தது. அடுத்த நொடியே அந்த பாறை உருக ஆரம்பித்தது. அப்போது கேட்ட ஒரு குரல் மாறனையும் அமிர்தாவையும் நிலைகுலை செய்தது. அமிர்தபான டிராகனோட வாரிசு கிடைச்சிட்டான், அவனை பிடிங்க என்று முகமுடியுடன் கையில் ஆபத்தான ஆயுதங்களை ஏந்திய ஒரு முகமுடி கூட்டம் மாறனை நோக்கி பாய்ந்து வர அமிர்தாவும் மாறனும் ஸ்தம்பித்து போய் நின்றனர். அடுத்து நடக்க போகும் அதிரடி சம்பவங்கள் என்ன? யார் இந்த முகமுடி மனிதர்கள்? அமிர்தபான டிராகனின் ரகசியங்கள் என்ன? அரண்மனையில் உள்ள தன் அறையில் தியானம் செய்து கொண்டிருந்த மாறன் ஏதோ பெரிய அபாயம் நடக்கப் போகிறது என்ற உணர்வுடன் திடீரென கண்களை திறந்தான். அதே நேரத்தில் மிகுந்த சக்தியுடன் நெருப்பை உமிழும் 2 டிராகன்கள் ரத்தினபுரி ராஜ்யத்தை தாக்க புறப்பட்டுக் கொண்டிருந்தன. அவற்றின் சக்தி அதிபயங்கரமானது. வெறும் அரை நிமிட நேரத்தில் ஒரு முழு சாம்ராஜ்யத்தையே அழித்துவிடும் வல்லமை அவற்றிற்கு இருந்தது. மாறனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவன் மனதுக்குள் எழுந்த கேள்விகள் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை. அவற்றை பற்றியே யோசித்துக் கொண்டு வெளியே வந்த மாறனுக்கு அவன் அறை வாசலில் அவனது 6 அக்காக்களும் 3 மைத்துனர்களும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்கள் பக்கம் பார்த்து சிரித்தபடி, என்னாச்சுக்கா, மைத்துனர்கள் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து மௌன விரதம் எடுக்க போறதா சபதம் போட்டிருக்காங்களா என்று கலாய்த்தான். அதை கேட்டவுடனே, அதுக்கெல்லாம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா மச்சா என்று சோகமாக சொன்னார் மூத்த மைத்துனர் கபிலன். அதை கேட்ட கபிலனின் மனைவி பொற்கொடி கண்களை பெரிதாக்கி, என்ன திரும்ப சொல்லுங்க என்று கோபமாக பார்த்தாள். இல்லை இளவரசி, சும்மா ஜாலிக்கு மாமனும் மச்சானும் கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் என்று கைகளை பவ்யமாக கட்டிக்கொண்டு கபிலன் சமாதானம் செய்ய எல்லோரும் சிரித்தனர். அது சரி, அரண்மனை முன்னாடி என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு, என்ன விசேஷம்? மாறன் கேட்க அதற்கு சிரித்தபடி பொற்கொடி, இன்னும் தெரியலையா? சீக்கிரமே இந்த அரண்மனையில கெட்டி மேளம் கொட்ட போகுதுடா தம்பி என்றாள். அப்படின்னா மீனாட்சி அக்காவுக்கு திருமணம் முடிவாயிடுச்சா? என்கிட்ட சொல்லாமலே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்களா? இது அநியாயம்
இந்த விஷயத்த அப்பா கிட்ட நான் உடனே கேட்கணும் என்று விறுவிறுவென மகாராஜா ஆதிவர்மனை பார்க்க தர்பாருக்குள் நடந்தான் மாறன். அவன் வேகமாக போவதை பார்த்து அனைவரும், ஏய் நில்லு, டேய் தம்பி நில்லுடா, மச்சான் நாங்க சொல்றத முழுசா கேளுப்பா என்று கூச்சலிட்டபடி பின்னால் ஓடினார்கள். நேராக அரசர் முன் நின்று, இது சரியில்லப்பா, நான் இளவரசன்கிறத மறந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்லாம எப்படி இந்த நிச்சயதார்த்தம் என்று கோபமாக கேட்டான். அவன் இவ்வளவு ஆவேசப்படுவதை பார்த்து ஆதிவர்மன் ஆச்சரியப்பட்டார். உண்மையில் அவன் தியானம் முடிந்ததும் இந்த நல்ல செய்தியை அவரே சொல்ல நினைத்திருந்தார். ஆனால் வாய்ப்பே தராமல் பேசிவிட்டதால் சிறிது சிரித்தபடி, சரி இளவரசே, உன் விருப்பப்படியே செய்யறேன். பிறந்தாரா சாம்ராஜ்யத்தோட இளவரசி நவீராவுக்கும் உனக்கும் நடக்கவிருந்த நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்யறேன் என்றார். என்ன, எனக்கு நிச்சயதார்த்தமா? அதுவும் பேரழகி நவீராவோடவா என்று அதிர்ச்சியில் நின்றான் மாறன். நவீரா என்ற பெயரை கேட்டவுடன் மாறனின் கண்கள் மின்னின. தேவலோகத்தில் இருந்து வந்த தேவதை, சொர்க்கத்திலிருந்து தவறி வந்த அப்சரை என்று அவளை பற்றிய கதைகள் அவன் கேட்டிருந்தான். அவன் பதிலை கூட கேட்காமல், யாராவது உடனே பிராந்தாரா சாம்ராஜ்யத்துக்கு கடிதம் அனுப்புங்க என்று சேவகர்களுக்கு உத்தரவிட்டார் ஆதிவர்மன். இல்லப்பா, நான் தவறா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என்று வெட்கப்பட்டான் மாறன். அதை பார்த்து அக்காக்களும் மைத்துனர்களும் சிரித்தனர். அப்போது அங்கு வந்த இன்னொரு அக்கா ஆதிரை, மாறா, இந்த கல்யாணம் தானா நடக்கல, உன் தாத்தா பேரரசர் தான் இந்த சம்பந்தத்தை பேசியிருக்காரு. இதோ அவர் கொடுத்து அனுப்பிய கடிதமும் அரச மோதிரமும் என்று மாறன் கையில் கடிதத்தை கொடுத்தாள். அதை வாங்கி படித்து சந்தோஷப்பட்டான் மாறன். ரத்தினபுரி தேசம் பிராந்தாரா சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கமாக இருந்தது. இது மாறனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த கல்யாணத்துக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. சாம்ராஜ்யத்தில் பல வீரர்கள் இருந்தாலும் மாறனின் ஆத்ம சக்தி அசாத்தியமானது. அவனது வயதில் இருப்பவர்களும் அவனை விட 10 வயது மூத்தவர்களும் கூட மாறனின் சுண்டு விரல் பலத்திற்கு ஈடாக மாட்டார்கள். இப்படியே போனால் அடுத்த 5 ஆண்டுகளில் அவன் அந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அங்கீகாரமான வாழ்வீசும் கரிகாலன் என்ற பட்டத்தையும் பெற்றுவிடுவான் என்று மக்கள் நம்பினர். அதனால்தான் நவீராவும் மாறனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருந்தாள். நாடு முழுவதும் இந்த செய்தி சென்று சேர்ந்தது. எல்லோரும் உற்சாகமாக அதை ஆடிப்பாடி கொண்டாடினர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. சில நொடிகளிலேயே அங்குள்ள நிலைமை தலைகீழாக மாறியது. திடீரென அந்த ராஜ்யத்தில் கலவரம் எழுந்தது. அரண்மனைக்கு வெளியே திசைகள் நடுங்கும் அளவுக்கு கேட்ட வெடிப்புச் சத்தங்களால் முழு ரத்தினபுரியும் அதிர்ந்தது. அடுத்த நொடியே பெரும் வெடிப்பு சத்தம். அரண்மனை நடுங்கியது. கருங்கல் தூண்கள் சீட்டு கட்டுகளாய் அதிர்ந்தன. அது அக்னி டிராகன்கள், நெருப்ப கக்குது என்று ஒருவர் அலறினார். உடனே ஜன்னல்களை நோக்கி ஓடியவர்கள் கண்ட காட்சி அவர்களின் இரத்தத்தை உறைய வைத்தது. நெருப்பை கக்கும் 2 விஸ்வரூப டிராகன்கள் ரத்தினபுரி சாம்ராஜ்யத்தின் வானில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு மலையளவில் இருந்தது. அவற்றை பார்த்த அனுபவம் வாய்ந்த தளபதிகளுக்கு தெரிந்துவிட்டது. அவற்றின் லெவல் 100 என்று. முழு ரத்தினபுரி ராஜ்யமும் ஒன்று திரண்டாலும் சரி, ஏன் அந்த மகா சாம்ராஜ்யமே போருக்கு வந்தாலும் சரி, இந்த அசுர சக்திகளுக்கு முன் அனைத்தும் சருகுதான். அவற்றின் வேகத்தை பார்த்தால் ரத்தினபுரியை ஒரு தெரியாமல் சாம்பலாக்கவே அவை வந்திருப்பது போல் தெரிந்தது. அவர்கள் சுதாரிக்கும் முன்பே ஒரு டிராகன் தன் வாயை திறந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட அக்னி பிளம்பு ஒரு விண்கல் போல பாய்ந்து ராஜ்யத்தின் ஆயுத கிடங்கை தாக்கியது. அடுத்த நொடி ஒரு மாபெரும் வெடிப்பு. வானுயர் எழுந்த தீச்சுவாலை மேகங்களை தொட்டது. அரசர் ஆதிவர்மன் நிலைகுலைந்து போனார். வீரர்களே, தாக்குங்க, அதுங்க உயிரோட போகக்கூடாது என்று அவர் கத்தினாரும் அவர் குரல் நடுங்கியது. வீரர்கள் ஆயுதங்களுடன் வெளியே கூட்டமாக வர வானில் இருந்து வந்த டிராகன் ஒரே நொடியில்
ஆயிரக்கணக்கான வீரர்களை தீயில் கருக்கிக் கொன்றது. அப்போது இரண்டாவது டிராகன் தன் பார்வையை அரண்மனை மீது பதித்தது. அது நேராக பாய்ந்து வந்த வேகம் காற்றை கிழிக்கும் சத்தத்தை உண்டாக்கியது. மன்னர் ஆதிவர்மனுக்கு புரிந்துவிட்டது, இது போர் அல்ல, படுகொலை என்று. லெவல் 100 எட்டிய அந்த டிராகன்களை பார்த்த பயத்தில் பொற்கொடி, இவ்வளவு சக்தி வாய்ந்த டிராகன்கள் ஏன் நம்மளை தாக்குது? இதை யார் அனுப்புனாங்க என்று நடுங்கினாள். அக்காக்களை காப்பாற்ற ஒரு சுவர் போல் முன்வந்து நின்றான் மாறன். ஒரு கூர்மையான ஈட்டியை எடுத்து அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்த டிராகன் மீது பலமாக எறிந்தான் மாறன். அந்த தாக்குதலில் இருந்து மிக எளிதாக தப்பித்த அந்த டிராகன் மேலும் கோபத்துடன் தீயை கக்கியது. அந்த தாக்குதலால் கோட்டையின் பின்புறம் முழுவதும் தீப்பற்றி வானத்தை நோக்கி ஜுவாலைகள் உயர்ந்தன. இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த மாறனின் பின்னால் நின்ற அவனது அக்காக்கள் பயத்தில் நடுங்கினர். மாறா, நான் சொல்றத கேளு. சீக்கிரமா உன் அக்காக்களை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போ. இந்த டிராகன்களோட நாம யுத்தம் செஞ்சு ஜெயிக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற சக்தியால இதுகளை எதிர்க்கிறது சாத்தியமில்லை என்று ஆவேசமாக கூறினார் ஆதிவர்மன். அப்போ அது தாக்குறத பார்த்துட்டு பயந்து ஓட சொல்றீங்களா? இல்லப்பா, அதை கொல்லாம விடமாட்டேன் என்று வாளை எடுத்து ஆவேசமாக முன்னே நகர முயன்றான் மாறன். அவனை பின்னால் இழுத்த ஆதிவர்மன், சொன்னா புரியாதா உனக்கு? மனுஷங்க நம்மளால டிராகனை கொல்ல முடியாது மாறா. நம்ம எதிரிங்க இந்த டிராகன்கள் இல்ல, இதை இங்க அனுப்பணவன் தான் நம்மளோட உண்மையான எதிரி. நீ இப்போ ஆவேசப்படுறதுல எந்த பயனும் இல்ல. இங்கிருந்து தப்பிச்சு போய் உயிரை காப்பாத்திக்கோ. அப்போதான் எதிரிய பழி வாங்குற சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும் என்று மாறனை ஓடிச் செல்ல சைகை செய்தார் ஆதிவர்மன். இல்லப்பா, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். மாறா, என் செல்ல மகனே, உன் பாசம் எனக்கு புரியுது. ஆனா சொல்றத பொறுமையா கேளு. என் மக்களுக்காக, என் குடும்பத்துக்காக என் இறுதி மூச்சு வர போராடுறது ஒரு அரசனாவும் ஒரு தந்தையாவும் என்னோட கடமை. இங்க ஒரே ஒரு பிரஜை ஆபத்துல இருந்தாலும் நான் இந்த அரண்மனையை விட்டு வர முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. இதுகளோட போராடுனா நீ செத்துடுவ, உன்னோட நானும் செத்துடுவேன். அப்புறம் உன் அக்காக்களோட நிலைமையை யோசிச்சு பாரு. அவங்கள காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா என்று மிகுந்த உணர்ச்சியுடன் கேட்டார் ஆதிவர்மர். அதை சொல்லும் போதே அவர் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மாறன் மீண்டும் ஏதோ சொல்ல வர அரசர் தன் கண்களை பெரிதாக்கி, இது ரத்தினபுரி அரசரோட கட்டளை, இதை பின்பற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஓ, நான் உயிரோட இருந்தா திரும்பவும் சந்திப்போம் என்று சொல்லி மாறனை பிடித்து பலமாக தள்ளினார் அரசர் ஆதிவர்மன். மாறனின் கண்களிலும் ஈரம் நிரம்பியது. கண்ணீருடன் தந்தையை பார்த்தபடியே முன்னே நகர்ந்தான். அவன் திரும்பிய அடுத்த நொடி நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் நிகழ்ந்து விட்டது. வாளை எடுத்துக்கொண்டு டிராகன்களை நோக்கி பாய்ந்த ஆதிவர்மனை ஒரு பெரிய தீப்பந்து தாக்கியது. சில நொடிகளிலேயே ஆதிவர்மன் தீ ஜுவாலைக்குள் மறைந்தான். அந்த பயங்கர காட்சியை பார்த்து அப்பா என்று உரக்க கத்தினான் மாறன். அவன் கண்களில் ரத்தம் பாய்ந்தது போல இருந்தது. கைகளும் கால்களும் நடுங்க, கண்ணீரால் மாறனின் உடைகள் முழுவதும் நனைந்தன. அதற்குள் இன்னொரு டிராகன் உமிழ்ந்த நெருப்பு மாறனை சுற்றி இருந்த தரையை உருக்கியது. அவன் தாவி குதித்து விலகினான். ஆனால் வெடிப்பின் அதிர்வில் அரண்மனையின் மாடம் பெயர்ந்து அவன் மீது சரிந்தது. பெரிய பாறைகள் அவன் உடலை நசுக்கின. எலும்புகள் முறியும் சத்தம் அவனுக்கே கேட்டது. அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. மாறன் உடலில் இருந்த வலிமை குறைந்து போனது. அவனால் அசையக்கூட முடியவில்லை. அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மாறன் சக்தி நிலை பூஜ்யமானது. மாறனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது 2 டிராகன்களும் அவனை நோக்கி வந்தது. இருள் சூழ்ந்த ஒரு கணத்தில் தன் கடைசி நொடிகளுக்காக காத்திருந்தான். அவன் இதய துடிப்பு குறைந்தது. அந்த தருணத்தில் விண்ணிலிருந்து ஒரு சக்தி அவன் உடலில் இறங்கியது போன்றதொரு பேரதிர்வு. நின்று போன இதயம் மீண்டும் துடித்தது. அது சாதாரண மனித துடிப்பு அல்ல. போர்க்களத்தில் முழங்கும் முரசு போன்று இருந்தது. ஏதோ ஒரு மாய சக்தி அவனுள் நுழைந்தது போல உணர்ந்தான்.
அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருக்க மூர்ச்சையானான். ஒரு வருடம் கழித்து மாறன் கண்களை திறக்க ஒரு பாழடைந்த குடிசையின் கூரை தெரிந்தது. அருகில் மெலிந்த உருவமாக அவன் கடைசி அக்கா அமிர்தா மட்டும் இருந்தாள். அக்கா, அப்பா எங்க? நான் எவ்வளவு நேரமா இப்படி இருக்கேன்? நாம எங்க இருக்கோம் என்று அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க அவள் அவனை அணைத்துக் கொண்டாள். அமிர்தாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. சொல்லுக்கா, ஏன் அமைதியா இருக்க? நீ கண்ணை மூடி 1 வருஷம் ஆச்சு. இப்போதான் சுயநனவுக்கு வந்திருக்க. என்னது, ஒரு வருஷமாவா என்று மாறன் அதிர்ச்சியானான். ஆமாண்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ரத்தினபுரி ராஜ்யம், மக்கள், நம்ம அப்பா, மொத்த குடும்பம் எல்லாம் சாம்பலா போச்சு. மிஞ்சி இருக்கிறது நாம 2 பேர் மட்டும்தான். நாம இப்போ வேற ஒரு நாட்டோட எல்லையில இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கும். அதை கேட்ட மாறன் கதறி அழுதான். பின் கண்ணீரை துடைத்துக் கொண்டவன், அந்த 2 டிராகன் எப்படி வந்துச்சு என்று பற்களை கடித்தான். தெரியல மாறா, யாருக்குமே தெரியல. யார் அனுப்புனது அத? நம்ம எதிரிங்க யாரு என்று கத்தினான். தெரியல தம்பி, எனக்கு எதுவும் தெரியல, என்னை எதுவும் கேட்காத என்று அழுதாள். யார் என்னோட குடும்பத்தை அழிச்சது? என் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை கொன்னவங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்ற மாறனின் அலறல் காடு முழுக்க கேட்டது. பழி வாங்கும் தீ அவன் கண்களில் பற்றி எரிந்தது. நடந்தது நடந்து போச்சு. கடந்த காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது மாறா. அமிர்தாவின் குரலில் ஒரு அக்காவுக்கே உரிய பாசம் இருந்தது. அப்போது ஒரு விசித்திரமான ஆற்றல் அவன் உடலில் பரவத் தொடங்கியது. அவன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. நம்ம குடும்பத்தை அழிச்சவங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்றான். மாறன் பேசிய விதம் பயங்கர ஆக்ரோஷமாக இருக்க அமிர்தாவே நடுங்கிப் போனாள். அவன் குரலில் மீண்டும் அந்த ராஜ கம்பீரம் திரும்பி இருந்தது. இதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். என் அப்பா சகோதரிகளோட சாவுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். அவன் கண்களில் தெரிந்த வெறியைக் கண்டு அந்த காடே அதிர்ந்தது. அமிர்தா அவன் கைகளை பிடித்து, கண்டிப்பா பழி வாங்குவோம் மாறா, நிச்சயம் செய்வோம், நானும் உன் கூட இருக்கேன் என்றாள். மாறன் மீண்டும் மயங்கி அமிர்தாவின் மடியிலேயே தூங்கிவிட்டான். மறுநாள் காலை அமிர்தா உள்ளே வந்தாள். அவளை பார்த்த மாறன் திடுக்கிட்டான். அவள் ஆடைகள் கிழிந்து புழுதி படிந்திருந்தன. கையில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு முயல் இருந்தது. அக்கா, என்ன இது? உனக்கு என்னாச்சு? மாறன் பதறினான். இந்தா, இதை சமைச்சு சாப்பிடு என்று அமிர்தா அந்த முயலை மாறன் முன் போட்டாள். அவள் குரலில் இப்போது இளவரசிக்கான மென்மை இல்லை, பிழைத்து வாழ வேண்டிய கட்டாயத்தின் கடுமை இருந்தது. அதை பார்த்த மாறன் அதிர்ச்சியுடன், என்னது, சமைக்கவா? அக்கா, எனக்கு சமைக்க தெரியாதே. அரண்மனை சமையல் அறைய கூட நான் எட்டி பார்த்ததில்ல, இதுல சமைக்கிறதெல்லாம் என்றான். இப்போது சாதாரண மனிதனாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு இளவரசனின் இயலாமை அவன் குரலில் இருந்தது. இங்க பாருமாறா, நீ ஒன்னும் இப்ப நம்ம ரத்தினபுரி ராஜ்யத்து அரண்மனையில இல்ல, வேலைக்காரங்க சமைச்சு ஊட்டி விடுறதுக்கு. இனிமே எல்லாத்தையும் நீயே தான் செஞ்சுக்கணும். கடந்த 1 வருஷமா தனியாள வேட்டையாடுறது, சமைக்கிறது, அப்புறம் உனக்கு தேவையான மூலிகைகளை தேடுறதுன்னு எல்லாத்தையும் நானும் இப்படித்தான் கத்துக்கிட்டேன் என்றாள். ஆனா அக்கா, நான் இப்போ என் சக்திகளை வளர்த்துக்கிற பயிற்சியில கவனம் செலுத்தினாதான் சீக்கிரமா நம்ம எதிரிகளை கண்டுபிடிச்சு அழிக்க முடியும் என்றான். பழிவாங்கும் வெறி மீண்டும் அவன் கண்களில் தெரிந்தது. அப்போது அமிர்தா அவன் தோளில் கை வைத்து, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன் சக்திகள் இப்போ பூஜ்ய நிலை ஆயிடுச்சு மாறா. என்னது? இப்படி நடக்கக்கூடாது என்றவன் நம்ப முடியாமல் தன் சக்தியை வரவழைக்க முயன்றான். ஆனால் சோர்வும் வெறுமையும் மட்டுமே எஞ்சியிருந்தது. யாரோ தன் வாழ்க்கையை அழித்தது போல உணர்ந்தான் மாறன். ஆமா, உன் உடம்புல இருந்த அத்தனை சக்தியும்
உன் காயங்களை சரியாக்கிறதுக்கே செலவாயிடுச்சு. அதனால உன் சக்தி நிலை பூஜ்ஜியத்துக்கு போயிடுச்சு. மாறன் உடைந்து போனான் கவலையுடன். இப்போ நான் என்ன பண்றதுக்கா? என்னோட பலம் இப்போ ஒரு 5 வயசு குழந்தையோட பலம் அளவுக்கு தான் இருக்கு. பழைய நிலைமைக்கு வரணும்னா எனக்கு இன்னும் 10 வருஷம் ஆகுமே. எதிரிங்க நம்ம ரத்தினபுரி ராஜ்யத்துக்கு செஞ்ச துரோகத்தை நான் எப்படி பழி வாங்குவேன்? அவன் விரக்தியில் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்தான். அதுக்கு ஒரு வழி இருக்குமாறா என்று அமிர்தா ஒரு புதிய நம்பிக்கையுடன் சொன்னாள். நான் இந்த 2 வருஷத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நாம சீக்கிரமா சக்தி வாய்ந்த ஆட்கள் ஆகணும்னா அதுக்கு தேவை ஒரு டிராகன். அதை கேட்ட மாறன் அதிர்ச்சியானான். உனக்கான டிராகனை நீ தேர்ந்தெடுக்கணும். நீயும் அந்த டிராகனும் சேர்ந்து பயிற்சி செஞ்சா உன்னோட சக்தி 2 மடங்கா உயரும். அதை கேட்ட மாறன் கோபமானான். டிராகன், அதுங்களை பத்தி பேசாதக்கா. அதுங்க தானே நம்ம சாம்ராஜ்யத்தை அழிச்சது. அதுங்களை நம்பவே முடியாது. அதை கேட்டு சிரித்த அமிர்தா, ஆத்திரத்தால எதையும் வெல்ல முடியாது மாறா. கொஞ்சம் நிதானமா யோசி. டிராகன்கள் நமக்கு எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. அதுங்க தன்னோட எஜமானர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யும். அதுபடி நடக்கும், அவ்வளவுதான். அமிர்தா சொன்னதை கேட்டதும் மாறனுக்கு தன் தந்தை சொன்னது மீண்டும் நினைவுக்கு வந்தது. நம்ம உண்மையான எதிரி இந்த டிராகன்கள் கிடையாது. இதை இங்க அனுப்புனானே ஒருத்தன், அவன்தான் என்றார். இப்போது மாறனுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனா அக்கா, எனக்கு எங்க டிராகன் கிடைக்கும்? மாறன் ஆச்சரியத்துடன் கேட்டான். முதல் முறையாக அவன் கண்களில் நம்பிக்கை தெரிந்தது. இங்கிருந்து ஒரு 200 மைல் தூரத்துல ஒரு மரம் இருக்கு. அங்க எல்லா வகையான டிராகன்களும் இருக்கும். நீ ஒரு டிராகன் கூட இணைஞ்சிட்டா அதுங்க உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு துணையா இருக்கும். புதிய பயணத்திற்கான உற்சாகம் இப்போது மாறன் கண்களில் தெரிந்தது. அக்கா, எல்லா வகைனா எத்தனை வகை டிராகன்கள் இருக்கு? மொத்தம் 7 வகையான டிராகன்கள் இருக்கு. அமிர்தா ஒரு குருவைப் போல விளக்கத் தொடங்கினாள். முதல் வகை நெருப்பு டிராகன். இந்த வகையை சேர்ந்த டிராகன்கள் கிட்ட நெருப்பு சக்தி இருக்கும். தன்னோட வாயிலிருந்து நெருப்ப கக்கும். சக்தி வாய்ந்த நெருப்பு டிராகன் இருந்தா பல ராஜ்யங்களை அழிக்கலாம். 2வது காற்று டிராகன். இதுங்க கிட்ட காற்றோட சக்தி இருக்கும். இதுங்களால ரொம்ப உயரமான இடங்கள்ல பறக்க முடியும். ஒரே மூச்சுல 1000 மைல்கள் கூட கடக்கும். அதுங்களுக்கு சோர்வே வராது. இதுங்களோட ஒரு மூச்சு காத்து போதும் பெரிய புயலையே உருவாக்கிடும். இதை சொல்லிக்கொண்டே அமிர்தா முயலை சுத்தம் செய்ய தொடங்கினாள். 3வது நீர் டிராகன். இதுங்க நீரோட தொடர்புடையது. தண்ணிக்கடியில வாழும். கடலோட ஆழத்துல கூட சுவாசிக்கும். கடல் இதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி. கடல்ல இருக்கிற வரைக்கும் இதுங்களை ஜெயிக்க முடியாது. மாறன் ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்மையாக கவனித்தான். அமிர்தா சொல்லிக்கொண்டே நெருப்பை மூட்டி முயலை வாட்டத் தொடங்கினாள். 4வது நில டிராகன். இதுங்க கிட்ட மண் சக்தி இருக்கும். பூமிக்கு அடியில போக முடியும். மலைகளை குடைஞ்சு குகைகளை உருவாக்கும். பூமிக்கு அடியில போய் எதிரிகளை தாக்கும். இதுங்களை வச்சு புதையல்களை கூட தேடலாம். ஏன்னா பூமிக்கடியில இருக்கிற ரத்தினங்களை இதுங்களால உணர முடியும். என்னது, பூமிக்கடியில இருக்கிற புதையலை இதுங்க எடுக்குமா? மாறன் ஆச்சரியமாக கேட்டான். ஆமா, வானத்துல பறக்கும்போது கூட பூமிக்கடியில் இருக்கிற ரத்தினங்கள்ல இருந்து வர காந்த அலைகளை வச்சு அங்க புதையல் இருக்குன்னு இதுங்களால கண்டுபிடிக்க முடியும் என்று அமிர்தா முயலை சமைத்துக் கொண்டே சொன்னாள். 5வது பாதுகாப்பு டிராகன். இதுங்க பாதுகாப்பு சக்திக்கு பெயர் போனது. தங்களை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். எந்த ஆயுதமோ மந்திரமோ இதை துளைக்க முடியாது. ராஜாக்கள் தங்கள் நாட்டை பாதுகாக்க இதைத்தான் வளர்ப்பாங்க. அமிர்தா சொல்ல சொல்ல டிராகன்களின் உருவங்கள் மார்னின் மனக்கண்ணில் ஒவ்வொன்றாக தோன்றத் தொடங்கியது. 6வது கதிர்வீச்சு டிராகன். இதுங்க கிட்ட பயங்கரமான கதிர்வீச்சு சக்திகள் இருக்கு. இதுங்க வெளியிடுற கதிர்கள் ஒரு பெரிய ராணுவத்தையே ஒரு நொடியில அழிச்சிடும். இதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அடக்கிட்டா எவ்வளவு பெரிய போர்லையும் நாம தான் ஜெயிப்போம். நெருப்பில் இருந்த முயல் இப்போது நன்றாக வெந்திருந்தது. அமிர்தா சொன்ன கடைசி டிராகன் மாறனுக்கு பிடித்திருந்தது. அப்போ நம்ம தேவைக்கு இதுதான் சரியான டிராகன். நான் பழி வாங்கணும்னா
ஒரு சிறந்த வீரனா மாறணும்க்கா. அதுக்கு இந்த கதிர்வீச்சு டிராகன் தான் தேவை. நான் அதை அடைஞ்சே தீருவேன் என்றான். கதிர்வீச்சு டிராகனை விட ஆபத்தானது 7வது வகை அசுர டிராகன். இதுங்க அசுரர்களோட அமிர்தமான சோமபானத்தோட தொடர்புடையது. இதுங்க உடம்புல இருந்து வர்ற அந்த திரவம் காயங்களை ஆத்தும். சாகர நிலையில இருக்கிறவங்களை கூட பிழைக்க வைக்கும். இதுங்க 100 வருஷத்துக்கு மேல வாழும். இதுங்க சக்திகளுக்கு எல்லையே இல்ல. மாறன் கண்களை மூடி அமிர்தா சொன்னதை கேட்டான். மனதிற்குள் அந்த டிராகன்களை மீண்டும் கற்பனை செய்து பார்த்தான். இந்த டிராகன்களுக்கும் நம்மளை போல சக்தி நிலை இருக்கா என்று கேட்டான். ஆமா இருக்கு. சக்தி நிலை வளர வளர அதுங்களும் வளரும். 1 முதல் 10 வரை இருக்கிறது குட்டி டிராகன்கள். இதுங்க நெருப்பு, காற்று, நீர், நிலம் சக்திகளை லேசா காட்டும். சின்னதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா இருக்கும். சீக்கிரம் கத்துக்கும். ஆனா இதுங்களால ரொம்ப உயரமா பறக்க முடியாது. அமிர்தா நூற்றுக்கணக்கான டிராகன்களை நேரில் பார்த்தது போலவே விவரித்தாள். சக்தி நிலை 11 முதல் 25 வரை இருக்கிறது இளம் டிராகன்கள். இதுங்க கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. சாதாரண இடங்கள்ல கூட பார்க்கலாம். இதுங்களோட பல்லும் நகமும் இரும்பு மாதிரி கெட்டியா இருக்கும். தூரத்துல இருந்தே இரையை கண்டுபிடிச்சு வேட்டையாடும். மாறன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் அவன் கவனம் முழுக்க அமிர்தாவின் பேச்சில்தான் இருந்தது. அடுத்து சக்தி நிலை 26 முதல் 40 வரை இருக்கிறது இடைநிலை டிராகன்கள். இதுங்க இன்னும் சக்தி வாய்ந்தது. உடம்புல கவசம் மாதிரி செதில்கள் இருக்கும். புயல், நெருப்புன்னு எதையும் தாங்கும். அடிபட்டா சீக்கிரம் குணமாயிடும். சக்தி நிலை 41 முதல் 55 வரை இருக்கிறது தனித்துவமான டிராகன்கள். இதுங்களுக்குன்னு பிரத்யேக சக்திகள் இருக்கும். உதாரணமா ஒரு நெருப்பு டிராகன் தன்னோட நெருப்பால தங்கத்தையே உருக்கும். நீர் டிராகன் மூச்சு விடாமலே ஆழ்கடல்ல பல நாட்கள் இருக்கும் என்றாள். 1 வருடம் கழித்து மாறன் சாப்பிடுவதை பார்த்து அமிர்தாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மாறன் சாப்பிடுவதை விட அவள் சொல்வதையே கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சக்தி நிலை 56 முதல் 70 வரை உயர்தர டிராகன்கள். இதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. 100கணக்கான வருஷம் வாழும். மனுஷங்களை விட புத்திசாலி. அந்தந்த பகுதியோட ராஜாவா இதுங்க தான் இருக்கும். சின்ன டிராகன்கள் இதுங்க பேச்ச கேட்கும். சக்தி நிலை 71 முதல் 85 வரை இருக்கிறது மாபெரும் டிராகன்கள். இதுங்களுக்கு எல்லைகளை மீறிய சக்தி இருக்கு. உதாரணமா ஒரு நெருப்பு டிராகனால பனிக்கட்டிய கூட கட்டுப்படுத்த முடியும். நீர் டிராகனால மேகத்துக்கு மேல பறக்க முடியும். சிறந்த வீரர்கள் மட்டும்தான் இதுங்க கூட நட்பு வைக்க முடியும். கடைசியா சக்தி நிலை 86 முதல் 100 வரை இருக்கிறது அதிசய டிராகன்கள். இதுங்க கடவுளுக்கு சமம். பிரபஞ்சத்தோட எந்த மூலைக்கும் இதுங்களால போக முடியும். இதுங்க ஒரு முறை சீறினாலே மலைகள் தரைமட்டமாகும். இதுங்களை அடக்கிறது நடக்காத காரியம். ஆனா யாராவது ஒருத்தர் இதை அடக்கிட்டா அவங்க கடவுள் மாதிரி ஆகிடுவாங்க. மாறன் ஒரு பெருமூச்சு விட்டான். இப்போது அவனுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. அவன் ஒரு டிராகனை அடைய வேண்டும். அதை வைத்து தன் குடும்பத்திற்காக பழிவாங்க வேண்டும். அவன் கண்களில் புதிய நம்பிக்கையுடன் சாப்பிட்டு முடித்தான். அமிர்தா குடிசையின் ஒரு மூலைக்குச் சென்று துணியால் சுற்றப்பட்ட ஒரு பொருளை எடுத்தாள். துணியை விளக்கியதும் மாறனின் கண்கள் விரிந்தன. இது நம்ம அப்பாவோட வாழ் தானே? ஆமா, சூரிய வாழ். நம்ம ராஜ்யத்தோட புனிதமான வாழ். மாறன் அந்த வாளை மரியாதையுடன் கையில் வாங்கினான். அதன் எடை அவனை விட அதிகமாக இருந்தது. காற்றில் அதை சுழற்றினான். அந்த வாள் அவனை அடையாளம் கண்டது போல் ஒரு உணர்வு அவனுக்கு வந்தது. அப்பா, கண்டிப்பா உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நான் பழி வாங்குவேன் என்றான். அமிர்தா மேலே வானத்தை பார்த்தவள், நாம இப்பவே மலையை நோக்கி கிளம்பலாம். சூரியன் மறைய இன்னும் நேரம் இருக்கு என்றாள். மாறனும் அமிர்தாவும் காட்டு வழியே நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். காடு அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. மரங்கள் முறிந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சத்தமும் கேட்க, அக்கா, அந்த சத்தத்தை கேட்டியா? ஏதோ பெரிய விலங்கு கத்துற மாதிரி இருக்கு. மாறன் சொல்ல, ஆமாம் மாறா, சத்தம் வர திசையை பார்த்தா நாம போற வழியில தான் ஏதோ நடக்குதுன்னு தோணுது. நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார்கள். அப்போது அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை மிரள வைத்தது. அரச உடையில் இருந்த வீரர்கள் சிலர்
ஒரு விசித்திரமான விலங்குடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த விலங்கு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. சண்டையிட்டவர்களின் ஆடைகள் கிழிந்து உடல் முழுவதும் காயங்கள் தெரிந்தன. மாரனும் அமிர்தாவும் அங்கிருந்து நகர பார்க்க எதிர்பாராத விதமாக தரையில் கிடந்த ஒரு காய்ந்த குச்சி உடைந்து தெளிவாக சத்தம் கேட்டது. சண்டையிட்டுக் கொண்டிருந்த வீரனும் அந்த விசித்திர விலங்கும் மாரனையும் அமிர்தாவையும் கவனித்து விட்டார்கள். அப்போது அரச உடையில் இருந்த இளைஞன் ஒருவன் பார்க்க மாரனைப் போலவே துருதுருவென இருந்தான். யார் நீங்க? எங்க ராஜ்யத்தோட காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க என்றான். அமிர்தா நிதானமாக, நாங்க வழிப்போக்கர்கள். இந்த வழியா போகும்போது சத்தம் கேட்டுச்சு, அதான் இங்க வந்து பார்த்தோம். உங்க சண்டைக்குள்ள நாங்க வர விரும்பல, எங்களை விட்டுருங்க. அந்த இளைஞன் சிரித்தான். ஓ, அதுவா? பயப்படாதீங்க, நாங்க சண்டை போடல, சும்மா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். என் பேரு ஆரியன், மரகத ராஜ்யத்து இளவரசன். கூட இருக்கிறது என் நண்பர்கள். அப்புறம் இதோ முறைச்சுக்கிட்டு நிக்கிறானே, இவன் தான் எங்க செல்லக்குட்டி பைரவ். ஆரியன் சொன்னவுடன் அதுவரை ஒரு கொடிய மிருகமாக நின்று கொண்டிருந்த அந்த பைரவ் சுருங்கி ஒரு சிறிய அழகான நாய்க்குட்டி போன்ற வடிவத்திற்கு மாறியது. அது வாலாட்டிக் கொண்டே ஆரியனின் காலடியில் வந்து நின்றது. மாறன் அந்த அதிசயத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆரியன் சிரித்துக்கொண்டே, ஏன் பைரவா அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, இப்படி ஒரு அதிசயத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல, இது எப்படி சாத்தியம் என்ற மாறனின் குரலில் ஆச்சரியம் குறையவில்லை. இது ஒரு அரிய வகை மிருகம். இதுக்கு இந்த வடிவம்னு ஒன்னும் கிடையாது, எந்த வடிவத்தை வேணாலும் எடுக்கும். மாறனுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. அட, நிஜமாவா சொல்றீங்க? இது பறக்குமா? இல்ல, ஆகாயத்துல பறக்கிற பறவையை தவிர மண்ணுல வாழ்ற எந்த விலங்கா வேணாலும் மாறும். அப்படியா என்று அவனது குரலில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. ஆரியன் மாறனை பார்த்து, சரி அது போகட்டும், நீங்க இந்த காட்டுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். நாங்க டிராகன் மலையை தேடி போறோம் என்றான் மாறன். இதை கேட்டதும் ஆரியன், அப்படியா, நாங்களும் அங்கதான் போறோம். இந்த காட்டுல தனியா போறதை விட நம்ம எல்லாரும் ஒன்னா போனா பாதுகாப்பு. நீங்களும் எங்க கூடவே வாங்க, ஜாலியா போலாம் என்று அழைத்தான். அமிர்தாவுக்கும் ஆரியனை பார்த்தால் நல்லவனாக தோன்றியது. அவள் சம்மதத்துடன் தலையசைக்க எல்லோரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கினர். சிறிது தூரம் நடக்க பாறைகள் நிறைந்த பாதையை அடைந்தனர். தூரத்தில் வானத்தை தொடும் பல மலைகள் தெரிய ஆரம்பித்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்க மாறன் ஆச்சரியத்துடன் அந்த மலைகளையே பார்த்துவிட்டு, இளவரசே, அதோ தெரியுதே, அந்த மலைகளுக்கெல்லாம் என்ன பேரு? ஒவ்வொன்றும் பார்க்க விசித்திரமா இருக்கே என்று கேட்டான். ரொம்ப மரியாதை வேணாம், நான் மக்களுக்கு தான் இளவரசன். ஆரியன்னு என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். நீங்க என்னை விட வயசுல கொஞ்சம் பெரியவர்னு நினைக்கிறேன், அதுக்கான மரியாதைய நான் எப்பவும் கொடுப்பேன் என்றவன், அந்த மலைகளை பத்தி கேட்டீங்களே, ஒவ்வொரு மலையிலையும் ஒரு வகை டிராகன் இருக்கும். அதோ செக்க செவப்பா புகை மண்டலமா தெரியுதே, அதுதான் அக்னி மலை. நெருப்பு டிராகன்களோட கோட்டை அது. அங்க பாறைகளே சூடா இருக்கும். பிறகு கைவிரலை சற்று மேலே உயர்த்தினான். அதுக்கு பக்கத்துல மேகத்துக்குள்ள மறைஞ்சு வெள்ளையா தெரியுதே, அது வாயுமலை. காற்று டிராகன்கள் அங்கதான் இருக்கும். ரொம்ப உயரமான இடம் அது. அப்புறம் அந்த பக்கம் பாருங்க, நீல நிறமா ஜொலிக்குதே, அது நீர்மலை. தண்ணீர் டிராகன்களுக்கு பிடிச்ச இடம். அதுக்கு கீழே பச்சை பசேல்னு இருக்கிறது பூமி மலை. நில டிராகன்கள் அங்கதான் இருக்கும். மாறன் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்க, அது மட்டுமில்ல, அதோ தனியா ஒரு கோட்டை மாதிரி தெரியுதே, அது பாதுகாப்பு மலை. அங்க பாதுகாப்பு டிராகன்கள் இருக்கும். அப்புறம் தூரத்துல ஒரு மாதிரி மங்கலான வெளிச்சத்தோட தெரியுதே, அது கதிர்வீச்சு மலை. அங்க போறதே ஆபத்து. கடைசியாக மேகங்களுக்கெல்லாம் மேலே தெரிந்த ஒரு சிகரத்தை காட்டினான். எல்லாத்துக்கும் மேல அதோ உச்சி தெரியுதே, அதுதான் அமிர்தகிரி. அது அசுர டிராகன்களோட இருப்பிடம். சாகாவரம் தரக்கூடிய அமிர்தத்தோடவும் உயிரையே மீட்டுத் தரக்கூடிய சக்தியோடவும் அந்த டிராகன்களுக்கு தொடர்பு இருக்கு. மாறன் உடனே, ஒரு சந்தேகம், இப்போ நீர்மலைக்கு போனா அங்க நீர் டிராகன் மட்டும்தான் இருக்குமா? வேற எதுவும் இருக்காதா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அங்க அந்த வகை டிராகன்கள் அதிகமா இருக்கும். ஆனா
மத்த வகை டிராகன்களும் அங்கங்க கலந்துதான் இருக்கும் என்றான் ஆரியன். சரி, நாம இப்போ எந்த மலைக்கு போறோம்? நாம நேரா அக்னி மலைக்கு தான் போறோம். அங்கதான் நமக்கு டிராகன் கிடைக்க வாய்ப்பு அதிகம். மாறன் சிறிது நேரம் யோசித்தான். ஆரியன், இந்த எல்லா டிராகன்கள்லயும் எது ரொம்ப சக்தி வாய்ந்தது? அது தெரியல. ஆனா நெருப்பு டிராகன் தான் இருக்கிறதுலயே பலவீனமானது என்றான் ஆரியன். நம்ம ரத்தினபுரி ராஜ்யத்தை தாக்குனது நெருப்பு டிராகன் தான். இருக்கிறதுலயே பலவீனமான அந்த டிராகனே அவ்வளோ பெரிய அழிவை உண்டாக்கிடுச்சு. அதுவே அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா இந்த அசுர டிராகன் எவ்வளோ பலமா இருக்கும். நான் மட்டும் அந்த அசுர டிராகனை கண்டுபிடிச்சா அப்புறம் இந்த பிரபஞ்சத்திலேயே என்னை எவனாலையும் தோக்கடிக்க முடியாது. அவன் சிந்தனையில் இருப்பதை பார்த்த அமிர்தா, என்ன தம்பி, பலமா யோசனை போடுறது போல, என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லக்கா, சும்மா மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அமிர்தா அவனை பார்த்து சிரித்து, பொய் சொல்லாத, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அந்த சக்தியும் உனக்கு இருக்கா? சரி, நான் என்ன யோசிச்சேன் சொல்லு. நீ சரியா சொல்லிட்டா நீ என்ன கேட்டாலும் செய்றேன் என்றான். நீ வளர்ந்தாலும் எனக்கு இன்னும் குழந்தைதான். நீ நினைச்சது நெருப்பு டிராகனே எவ்வளோ பலமா இருக்கும்போது அசுர டிராகன் எவ்வளோ பலமா இருக்கும். அது மட்டும் எனக்கு கிடைச்சா நான் தான் ராஜான்னு கணக்கு போட்டேன். கரெக்டா? மாறன் வாயடைத்து போனான். சரி, உங்க கட்டளைய சொல்லுங்க மகாராணி என்று மாறன் பவ்யமாக கேட்பது போல் நடித்தான். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். நேரம் வரப்போ நானே கேட்கிறேன். இப்போதைக்கு வாயை மூடிட்டு அமைதியா வா, அதுவே போதும். மாறன் வாயில் கை வைத்துக் கொண்டு தலையாட்ட அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அதற்கு பிறகு அனைவரும் சிறிது தூரம் அமைதியாக நடந்தார்கள். மாறனும் அமிர்தாவும் அவ்வப்போது சிரித்து பேசிக் கொள்வதையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அக்கறையையும் ஆரியன் கவனித்துக் கொண்டே வந்தான். அவனது முகத்தில் மெல்லிய ஏக்கம் படர்ந்தது. ச்சே, இவங்க 2 பேரையும் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. நமக்கும் இப்படி ஒரு பாசமான அக்கா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று ஆரியன் தனக்குள் முணுமுணுத்தான். அப்போது அமிர்தா அருகே வர, உங்க பேர் என்ன? அமிர்தா திரும்பி ஆரியனை பார்த்து, ஏன் பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க இளவரசே? அப்படி இல்ல, அவரே எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். அப்போ நீங்க எனக்கு அக்கா முறை தானே வருவீங்க. அதான் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பழகலாமேன்னு என்றான். மாறன் உடனே, ஆரியன், நான் உனக்கு அண்ணனா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஏன், நான் உங்க தம்பியா இருக்கக்கூடாதா? ஒரு இளவரசனே கேட்கிறேன், முடியாதுன்னு சொல்லுவீங்களா என்று ஆரியன் செல்லமாக முறைத்தான். மாறன் சிரிப்பை அடக்க முடியாமல், சரி சரி, இப்படி டிராமா பண்ணாத, நான் உன்னை தம்பியா ஏத்துக்கிறேன், போதுமா என்றான். ஆரியன் முகம் சந்தோஷம் அடைந்தது. மகிழ்ச்சியில் மாறனை இருக்க கட்டிக்கொண்டான். பிறகு அமிர்தாவிடம் திரும்ப, நானும் உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டாதான் விடுவ போல என்று அமிர்தாவும் பாசத்துடன் கையை நீட்டினாள். என் பேரு அமிர்தா. எனக்கு ஒரு அக்கா இல்லையேன்னு ஏங்கி இருக்கேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் என்று ஆரியன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அடப்பாவி, இப்படி சென்டிமெண்டா பேசி எங்களை அளவச்சிடுவ போல இருக்கே என்று மாறன் கிண்டல் செய்ய அந்த இடமே கலகலப்பானது. சூரியன் உச்சிக்கு வந்த நேரம் மரத்தடியில் எல்லோரும் சாப்பிட அமர்ந்தார்கள். அப்போது மாறனின் கண்கள் சற்று தொலைவில் இருந்த ஒரு விசித்திரமான மரத்தின் மீது பதிந்தது. அந்த மரத்தில் இரத்தச் சிவப்பில் ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அக்கா, அந்த பழத்தை சாப்பிடணும் போல இருக்கு, அதை பறிக்கவா என்றான். வேணாம் மாறா, இந்த காடு ஆபத்தானது என்றாள். ஆனால் மாறன் கேட்பதாக இல்லை. அமிர்தா திரும்பிய நேரம் பார்த்து அவன் அந்த மரத்தை நோக்கி ஓடினான். காற்றில் தாவி மேலே எம்பி அந்த மரக்கிளையை பிடித்தான். சூரிய வெளிச்சத்தில் அந்த பழம் அபூர்வமான பொக்கிஷத்தை பார்ப்பது போல இருந்தது. அவன் அந்த பழத்தை எடுக்க நெருங்கிய அந்த நொடி என்ற சத்தம் இலைகளுக்கு நடுவே கேட்டது. மறைந்திருந்த ஒரு பச்சை விரியன் பாம்பு சட்டென்று படமெடுத்து மின்னல் வேகத்தில் மாறனின் கையை தீண்ட பாய்ந்தது. மாறா, எதையுமே பார்க்காம சாக போற என்று அவன் நினைத்த அந்த நொடியில் தரையில் நின்றிருந்த பைரவ் ஒரு ஈட்டியைப் போல காற்றில் எம்பியது. பாய்ந்து வரும்போதே சிறிய நாய் உருவம் மறைந்து ஒரு பிரம்மாண்டமான
கருகருவென மின்னும் ராஜநாகமாக உருமாறியது. மாறனுக்கும் அந்த விரியன் பாம்புக்கும் நடுவே வந்து நின்றது. பைரவை ராஜநாகமாக பார்த்த பச்சை விரியன் பாம்பு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று புதற்குள் ஓடி மறைந்தது. ஆபத்து விலகியதை உணர்ந்ததும் பைரவ் பழையபடி சிறிய நாய்க்குட்டி உருவத்திற்கு மாறியது. மாறன் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அவன் மூச்சு இறைக்க அந்த சிறிய உருவத்தையே உற்று பார்த்தான். பார்க்கத்தான் டம்மி பீஸ் மாதிரி இருந்தான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு காட்டையே ஒளிச்சு வச்சிருக்கானே. உருவத்தை பார்த்து எடை போட்டது ஏன் தப்புதான் போல. இனிமே இவனை உஷாராதான் டீல் பண்ணணும் என்று நினைத்தான். ஆரியன் ஓடி வந்து, சபாஷ் பைரவ், சரியான வேலைக்காரன்டா நீ என்றான். மாறன் உடனே அந்த பழத்தை பைரவிடம் நீட்டினான். நிஜமாவே இன்னைக்கு நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. இந்தா, இந்த பரிசு உனக்குத்தான், நீயே சாப்பிடு. ஆனால் பைரவ் அந்த பழத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டது. ஆரியன் சிரித்துக்கொண்டே, ஆனா இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். சக்தி நிலை 10க்கு கீழே இருக்கிற எதையும் சாப்பிட மாட்டான். பைரவ் அந்த பழத்தை வேண்டாம் என்று ஒதுக்கியதும் மாறன் அமிர்தாவை திரும்பி பார்த்தான். நீண்ட தூர நடைப்பயணத்தால் அவள் முகம் மிகவும் வாடிப் போயிருந்தது. அவளது சக்தி மிகவும் குறைவாக இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அக்கா, நீ ரொம்ப சோர்வா இருக்க. இந்த பழத்தை நீயே சாப்பிடு, உனக்கு உடம்புல தெம்பு கிடைக்கும் என்று நீட்டினான். எனக்கு ஒண்ணுமில்ல மாறா, நான் சமாளிச்சுப்பேன். ஆனா நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா உனக்குத்தான் பலம் அதிகமா தேவை. நீ எவ்வளவு வலிமையா இருக்கியோ அவ்வளோ தூரம் நாம பாதுகாப்பா இருக்க முடியும். அதனால நீயே சாப்பிடு. மாறன் சரி என்று அந்த பழத்தை ஒரு கடி கடித்தான். அதுவரை அவன் சுவைத்திராத ஒரு விசித்திரமான சுவை அது. பழச்சாறு தொண்டைக்குள் இறங்கிய அடுத்த நொடியே அவன் வயிற்றுக்குள் ஒரு பெரும் நெருப்பு பந்து உருவானது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் நரம்புகள் அனைத்தும் புத்துயிர் பெற்றன. அவன் கண்கள் முன்பில்லாத அளவுக்கு இப்போது தெளிவாக மாறின. தூரத்தில் இருந்த மரத்தின் இலைகளில் ஊறும் சிறு பூச்சியை கூட அவனால் துல்லியமாக பார்க்க முடிந்தது. அந்த பரவச நிலையில் அவன் இருக்கும்போதே அவன் மூளைக்குள் அந்த கணினி குரல் கணீரென்று ஒலித்தது. வாழ்த்துக்கள் மாறன், உங்கள் ஆன்ம சக்தி நிலை 0லிருந்து 1ஆக மாறியுள்ளது. இனி உங்கள் ஆன்மா ஒரு டிராகனின் ஆன்மாவோடு தொடர்பு கொள்ள தயார் என்றது. மாறன் திகைத்து நிற்பதை அமிர்தா கவனித்தாள். என்னடா தம்பி, என்னாச்சு? ஏன் அப்படியே நிக்கிற? மாறன் மெல்ல திரும்பினான். அவன் குரலில் இப்போது ஒரு புதிய கம்பீரம் இருந்தது. இல்லக்கா, இது ஏதோ சாதாரண பழம் இல்ல. என் உடம்புல இருந்த சோர்வு எல்லாம் போயிடுச்சு. எனக்குள்ள ஏதோ புதுசா ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. நான் முதல் சக்தி நிலையை அடைஞ்சிட்டேன் என்றான். என்னது, நிஜமாவா சொல்ற? அமிர்தா ஆச்சரியத்தில் உறைந்தாள். ஆமாக்கா, நினைச்சாலே சிலிர்க்குது. இதை பார்த்து கொண்டிருந்த ஆரியன், என்னண்ணா சொல்றீங்க? சக்தி நிலை 1? எனக்கு புரியல. எங்க ஊர்ல எல்லாம் 5 வயசு பையனுக்கு இந்த சக்தி இருக்கும். இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்டு இப்பதான் முதல் படியவே தொடறீங்களா? மீசம் முளைச்சதுக்கு அப்புறம் இப்பதான் நடக்க பழகுற மாதிரி எல்லாம் இருக்கு உங்க கதை. இவ்வளவு வருஷமா சக்தி இல்லாம எப்படின்னா இருந்தீங்க? ஆரியன் தன்னை 5 வயது சிறுவனுடன் ஒப்பிட்டது மாறனுக்கு பிடிக்கவில்லை. என்றாலும் ஆரியன் மேல் கோபப்படவில்லை. அது ஒரு பெரிய கதை ஆரியன், அப்புறம் சொல்ற என்று சாதாரணமாக சொன்னான். அவர்கள் அங்கிருந்து கிளம்பி மரத்தடியில் ஓய்வெடுக்கச் சென்றனர். மாறன் தனியாக அமர்ந்திருந்த அமிர்தாவிடம் மெதுவாகச் சென்றான். அக்கா, எனக்கு ஒண்ணு புரியல. நான் இப்ப எதுவுமே பண்ணல, இருந்தும் சக்தி எப்படி இவ்வளவு வேகமா கூடுது என்று மாறன் குழப்பத்துடன் கேட்டான். அமிர்தா அவனை பார்க்க பழைய ஞாபகம் அவளுக்கு வந்தது. மாறா, இது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாமே நம்ம அரண்மனை மேல தாக்குதல் நடந்த அன்னைக்குதான் ஆரம்பிச்சது. அந்த டிராகன் தாக்குதலுக்கும் என் சக்தி வேகமா வளர்றதுக்கும் என்ன சம்பந்தம்க்கா என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் மாறன். அந்த டிராகன் தாக்குதலுக்கும் என் சக்தி வேகமா வளர்றதுக்கும் என்ன சம்பந்தம்க்கா? மாறன் அப்படி கேட்டதும் அமிர்தா நெருப்பை உற்று பார்த்தபடியே அன்று நடந்த சம்பவத்தை சொல்லத் தொடங்கினாள். அன்னைக்கு அரண்மனையில தாக்குதல் நடந்தப்போ நான் கோட்டைக்கு வெளியில காட்டுல பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ புறா படபடன்னு அடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு. அதுல எப்படியாவது தம்பி மாறனை காப்பாத்து
அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அரண்மனையே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் உள்ள வந்த நேரம் இடிபாட்டுக்கடியில் நீ சிக்கி இருந்த. நானும் சில வீரர்களும் உன்னை மீட்க போனப்போ டிராகன் எங்களை நோக்கி நெருப்ப கக்குச்சு. நாங்க வேற வழி இல்லாம பதுங்கிக்கிட்டோம். உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு நினைச்சப்பதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. உன்னை கொல்ல அந்த டிராகன் நெருங்கி வந்துச்சு. அப்போ உன் உடம்புல இருந்து ஒரு வெள்ளை ஒளி கிளம்பி அந்த டிராகன் மேல பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த டிராகன் உடம்புல இருந்து பல வண்ணங்கள்ல ஒளி கிளம்பி உன் உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சது என்றாள். அது என்ன ஒளியாக்கா? எனக்கும் அப்ப எதுவும் புரியல மாறா. ஆனா அந்த ஒளி அது உடம்புல இருந்து வர்றது நின்னதும் அந்த டிராகன் உன்னை எதுவுமே செய்யாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நீ உயிர் பொழைச்சதே பெருசுன்னு உடனே உன்னை தூக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டேன் என்றாள். அப்போ அந்த டிராகனோட சக்தி என் உடம்புக்குள்ள போனதாலதான் இப்ப என் சக்தி இவ்வளவு வேகமா அதிகரிக்குதாக்கா? ஆமா மாறா, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு உன் உடம்பு அந்த டிராகனோட சக்தியை உறிஞ்சி இருக்கு. அமிர்தா சொன்னதை கேட்டு மாறன் மலைத்து போய் உட்கார்ந்திருந்தான். எனக்குள்ள ஒரு டிராகனோட சக்தி இருக்கா என்ற எண்ணமே அவனுக்கு புல்லரிப்பை ஏற்படுத்தியது. பயணத்தின் 4ஆம் நாள் உச்சி வெயில் தலை காட்டுவதற்கு முன்பே ஒரு நிழலான இடத்தில் அனைவரும் இளைப்பார அமர்ந்தனர். சாப்பிடுவதற்கு பழங்களை எடுத்து வைத்தார்கள். அப்போது மாறன் தன்னிடம் மீதமிருந்த அந்த சிவப்பான காட்டுப் பழத்தை வெளியே எடுத்தான். ஏதோ ஒரு ஆபத்தான பொருளை வைத்திருப்பது போல அதை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். இத சாப்பிடலாமா வேணாமா? என்ன முடிவெடுக்கிறது? சீக்கிரம் சக்தி ஏறி ஏதாச்சும் தப்பாயிட்டா என்ன பண்றது என்று அவன் முகத்தில் இருந்த தயக்கத்தை பார்த்து அமிர்தாவுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. அக்கா, என்னை பார்த்து சிரிக்காத. ஆரியனும் சும்மா இல்லாமல் அவனை கேலி செய்தான். என்னன்னா, நேத்துல இருந்து சாப்பிடுற நேரம் வந்தாலே உங்க முகம் மாறுது. என்ன ஆச்சு? நேத்து சாப்பிட்டப்போ குடலுக்குள்ள தீ வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ இது உள்ள போய் என்ன வேலையை காட்டுமோன்னு பயமா இருக்கே என்று நினைக்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பயப்படாம சாப்பிடு என்று அமிர்தா தைரியம் சொன்னாள். மாறன் கண்களை மூடி அந்த பழத்தில் ஒரு கடியை கடித்தான். மெதுவாக மென்று பாதி பழத்தை விழுங்கி இருப்பான். அப்போது அவன் நரம்புகள் அதிர அந்த கணீர் குரல் அவன் மனதிற்குள் ஒலித்தது. வாழ்த்துக்கள் மாறன், நீங்க ஆத்ம சக்தியோட 2ஆம் நிலையை அடைஞ்சிட்டீங்க. இனி உங்க டிராகன் பார்க்கிற காட்சியை உங்க கண்களாலும் பார்க்க முடியும். அதோட வலியை நீங்களும் உணர முடியும். வெறும் பேச்சால மட்டுமல்ல, இனி பார்வையாலேயே அதை வழிநடத்தும் வல்லமை உங்களுக்கு இருக்கு. உள்ளுக்குள் ஒலித்த குரலை கேட்டதும் மாறனின் முகம் சட்டென்று பிரகாசமானது. அவனைச் சுற்றி ஒரு ஆறா வந்து போக அமிர்தாவும் ஆரியனும் அவன் அடுத்த நிலைக்கு முன்னேறி விட்டான் என்பதை புரிந்து கொண்டனர். அடேங்கப்பா, மாறனண்ணா, ஆச்சரியமா இருக்கு. உங்க சக்தி அசுர வேகத்துல ஏறுதே என்று ஆரியன் விழிகளை விரித்துச் சொன்னான். மாறன் அடக்கத்துடன், அது ஒண்ணுமில்ல, நான் சுத்தமா சக்தியே இல்லாத ஒரு பூஜை நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறதால சக்தி வேகமா ஏறுற மாதிரி தெரியுது போல. எனக்கும் அப்படித்தான் தோணுது என்று அமிர்தாவும் சொல்ல, ஆரியன் சந்தேகத்துடன், என்னமோ சொல்றீங்க, சரி, வாழ்த்துக்கள் என்று கடமைக்கு சொன்னான். அவன் குரலில் இருந்த மாற்றத்தை அமிர்தா கவனித்து விட்டாள். என்ன ஆரியன், முகம் மாறி போச்சு? என் தம்பி வளர்றத பார்த்து பொறாமையா என்று கிண்டலாக கேட்டாள். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனோட வளர்ச்சி வேகத்தை பார்த்தா எனக்கு என் மேலேயே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நான் பலவீனமா இருக்கேனோன்னு தோணுது என்றான். அமிர்தா சிரித்துக்கொண்டே அவனை சமாதானப்படுத்தினாள். அப்படியெல்லாம் இல்லடா, அவனுக்கு 19 வயசு ஆகுது. இப்போதான் 2வது சக்தி நிலைக்கே வந்திருக்கான். இதுல எங்க உன்னை விட பலசாலி ஆகிறது? அதில்லக்கா, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சக்தி நிலையை அடைய 6 மாசம் இல்லனா 1 வருஷம் ஆகும். எங்க ராஜ்யத்து சிறந்த வீரர்கள் கூட குறைஞ்சது 3 மாசமாவது எடுத்துப்பாங்க. ஆனா ஒரே வாரத்துல 2 நிலைகளை தாண்டதுங்கிறது பிரமிப்பா இருக்கு. ஆரியன் சொன்னதிலிருந்து நியாயம் மாறனுக்கும் புரிந்தது. சரி விடு ஆரியன், நேரம் கிடைக்கும் போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு விரிவா சொல்றேன். இப்போதைக்கு கிளம்பலாம் என்றான் மாறன். நாட்கள் நகர்ந்தன. 6ஆம் நாள் வந்தது. அப்போது
முன்னால் இன்னொரு குழு செல்வதை பார்த்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணை ஆரியன் பார்த்தான். ஏய், அது ஆரண்ய ராஜ்யத்து இளவரசி பிரியங்கா மாதிரி தெரியுதே என்று ஆரியன் தன் மெய்க்காப்பாளனிடம் சொன்னான். ஆமா இளவரசரே, இளவரசிதான் என்றான் காவலாளி. இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கு என்று ஆரியன் முணுமுணுத்தான். இளவரசரே, மெதுவா பேசுங்க, அந்த கோபக்காரி காதுல விழுந்தா நமக்கு தான் ஆபத்து. அவ வேற கொஞ்சம் கோளாறான ஆளு. சரி சரி என்ற ஆரியன் மாறனிடம் திரும்பினான். அண்ணா, அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்து கொஞ்ச நேரம் எங்க என்ன வேணாலும் நடக்கலாம் என்றான். அந்த கூட்டத்தின் நடுவே பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரையில் அமர்ந்திருந்தாள் பிரியங்கா. அவளது முகத்தில் அத்தனை கர்வம். ஆரியனை பார்த்ததும், ஓ, சோம்பேறி இளவரசன் ஆரியனா? நாங்க டிராகனை தேடி போறோம். ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை என்று திமிராக கேட்டாள். அட, நாங்களும் அதே வேலைக்கு தான் போறோம் என்று நக்கலாக சிரித்தபடி சொன்னான் ஆரியன். உங்கள மாதிரி வெட்டியா ஊர் சுத்துற இளவரசர்கள் கூட டிராகன் மலைக்கு வர்றீங்களா? ஆச்சரியமா இருக்கே என்று பிரியங்கா பேசினாள். மாறனுக்கு அவளின் பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் கோபமாக பிரியங்கா நோக்கி செல்ல ஆரியன் சற்றென்று அவனை தடுத்தான். வேணாண்ணா, விடுங்க, அவங்க கிட்ட வம்புக்கெல்லாம் போகாதீங்க. ஆரியன், நீ ஒரு இளவரசன். அந்த பைத்தியக்காரி உன்னை அவ்வளோ கேவலமா பேசுறா. நீ என்னடானா எதுவுமே கேட்காம அமைதியா இருக்க என்று மாறன் சீறினான். அவசரம் வேணாண்ணா, நான் அவ கூட சண்டை போட்டிருக்கேன். போன வாட்டி நடந்த சண்டையில என்னோட கை படாத இடத்துல பட்டுருச்சு. அதான் இந்த கோபம் என்று ஆரியன் அசட்டுச் சிரிப்புடன் தலையைச் சொரிந்தான். ஓ, அப்படியா சங்கதி என்று மாறன் அமைதியானான். பிரியங்கா அவர்களை பார்த்து, ஆமா ஆரியன், யார் இந்த 2 பேரும்? புதுசா இருக்கு. இவரு என் அண்ணன் மாறன், இது என் அக்கா அமிர்தா. இந்த பயணத்துல தான் எனக்கு கிடைச்சாங்க என்று சந்தோஷமாக சொன்னான் ஆரியன். என்ன இளவரசரே, ஓர வர்றவங்களை எல்லாம் அண்ணன் அக்கான்னு சொந்தம் கொண்டாடுவியா நீ? உனக்கு வேற வேலையே இல்லையா? உங்க வேலையை நீங்க பாருங்க இளவரசி, எங்க வேலையை நாங்க பார்க்கிறோம் என்று ஆரியன் குரல் மாற பிரியங்காவின் முகம் கோபமானது. ஆனால் எதுவும் பேசாமல் தன் பரிவாரங்களுடன் முன்னால் சென்றாள். அன்று இரவு காட்டுப்பகுதியின் களைப்பு தீர அனைவரும் ஓரிடத்தில் முகாமிட்டு சாப்பிட அமர்ந்தனர். சாப்பிட்டு முடித்ததும் மாறன் தன் பையில் மீதி இருந்த அந்த காட்டுப் பழத்தை எடுத்தான். சாப்பிடாமல் அதை உற்று பார்த்தபடி இருக்க இதை கவனித்த பிரியங்கா, இவன் என்ன சின்ன குழந்தை மாதிரி பண்றான்? ஒரு பழத்தை சாப்பிட என்ன பயமா என்று சத்தமாகச் சொல்லி சிரித்தாள். இதை கேட்டதும் மாறனுக்கு கோபம் தலைக்கேறியது. யார் முன்னாடி வேணாலும் அசிங்கப்படலாம், ஆனா இவன் முன்னாடி கூடாது என்று நினைத்தவன் யோசிக்காமல் அந்த பழத்தை ஒரே வாயில் போட்டு கடித்து முழுங்கினான். பழத்தை விழுங்கிய அடுத்த நொடி 1000 மணி ஓசைகள் ஒலித்தது போல இருந்தது. அவன் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. அவனுக்குள் ஒரு பிரம்மாண்டமான ராஜபாதை திறப்பது போல உணர்ந்தான். அப்போது ஆழ் மனதில் கணீர் என்று, வாழ்த்துக்கள் மாறன், நீ 3ஆம் சக்தி நிலையை அடைஞ்சிட்ட. முதல் 2 நிலைகள்ல உங்களால டிராகனின் குரலை கேட்கவும் அதன் பார்வையை பார்க்கவும் மட்டுமே முடிந்தது. ஆனால் இந்த 3ஆம் நிலை ஆளுமைக்கானது. இனி உன்னால ஒரு டிராகனின் ஆன்மாவை உன் ஆன்மாவோடு சங்கிலி போல பிணைக்க முடியும். இனி உன்னோட கட்டளைக்கு அந்த டிராகன் அடிபணியும். நீங்கள் ஒரு முழுமையான டிராகன் வீரன் என்றது. மாறன் கண்களை திறக்க அவன் உடலை சுற்றி ஆறா தோன்றி மறைந்தது. அண்ணா, என்னது? மறுபடியும் ஒரு சக்தி நிலை ஏறிட்டீங்களா என்றான் ஆரியன் அதிர்ச்சியுடன். பிரியங்கா எரிச்சலுடன், இது என்னடா பெரிய விஷயம்? ஒரு சோம்பேறிக்கு இன்னொரு சோம்பேறி அண்ணன் கிடைச்சிருக்கான். இவனுக்கு 18 வயசு இருக்கும். இப்போதான் 3ஆவது நிலைக்கே வந்திருக்கான். இத போய் ஒரு சாதனையா பேசிட்டு என்றாள். மாறன் பொறுமை இழந்து, இங்க பாரு இளவரசி, நீ பெரிய சாம்ராஜ்யத்து இளவரசியா இருக்கலாம், ஆனா மத்தவங்களை பத்தி எதுவும் தெரியாம பேசக்கூடாது. என்னது, என்னையவே எதிர்த்து பேசுறியா என்று பிரியங்கா கோபப்பட அவளுடைய காவலாளி வாளை உருவிக்கொண்டு மாறனை வெட்ட பாய்ந்தான். யாரும் எதிர்பாராத வேகத்தில் குறுக்கே சிங்கம் போல அமிர்தா 2 வாள்களுடன் வந்தாள்.
அவள் எப்போது வாளை உருவினாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. விர் என்று காற்றை கிழித்துக் கொண்டு சுழன்ற அவளது வாள் அந்த காவலாளியின் வாளோடு மோதியது. அவளது வாளின் கூர்மையான நுனி அந்த காவலாளியின் கழுத்தை தொட்டும் தொடாமலும் நின்றது. அந்த காவலாளி பயத்தில் திணறிப் போனான். அவன் கைகள் நடுங்க வாள் தொப்பென்று தரையில் விழுந்தது. ஜாக்கிரத, என் தம்பி மேல யாரு கை வச்சாலும் அந்த கை அவங்க உடம்புல இருக்காது, வெட்டி வீசிடுவ என்று கர்ஜித்தாள். அமிர்தா வாளோடு நிற்பதைக் கண்ட பிரியங்கா மிரண்டு போனாள். அவளது திமிர் அடங்கியது. என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். அது என்னோட தப்பு தான். இப்ப இங்க நடந்ததை மறந்துடுங்க, நாங்க போறோம் என்று பணிவாக சொன்னாள் பிரியங்கா. இருப்பினும் அமிர்தாவின் கோபம் தனியவில்லை. அப்போது ஆரியன் இடையில் புகுந்தான். அக்கா விடுங்க, நாம வந்த வேலை முக்கியம். தயவு செஞ்சு இந்த நேரத்தில் கோபப்படாதீங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா என்று சமாதானம் செய்ய முயன்றான். அமிர்தா வாளை உரையில் வைத்தாள். ஒரு நாள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் அந்த சிவந்த அக்னிமலையை அடைந்தார்கள். எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமும் தகிக்கும் பாறைகளுமாக அந்த இடமே அனலடித்தது. வாங்கண்ணா, ஒரு டிராகன் கூட எப்படி நம்ம ஆன்மாவை இணைக்கிறதுன்னு காட்டுறேன் என்று ஆரியன் தன் குழுவில் இருந்த ஒருவனை அழைத்தான். அந்த படை வீரன் மெதுவாக அங்கிருந்த ஒரு நெருப்பு டிராகனை நெருங்கினான். எல்லோரும் மூச்சடைக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த டிராகன் அவன் வருவதை பார்த்ததும் கிர் என்று உருமியது. அதன் மூச்சுக்காற்று அனலாக வீசியது. ஆனால் அவன் பயப்படவில்லை. நல்லா கவனிங்கண்ணா, இது வெறும் ரத்த பந்தம் இல்ல. முதல்ல நம்ம சுவாசமும் அந்த டிராகனோட சுவாசமும் ஒன்னா மாறணும். படை வீரன் அந்த டிராகனின் நெற்றிப்புட்டை நோக்கி விரலை நீட்டினான். டிராகன் சீறிக்கொண்டு வாயை திறந்தது. ஆனால் அவன் அசையவில்லை. அவன் இமைகள் கூட ஆடவில்லை. அவன் பார்வை அந்த டிராகனின் பார்வையை விட்டு விலகவே இல்லை. சற்று நேரத்தில் அந்த டிராகனின் சீற்றம் தணிந்தது. படைவீரன் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த டிராகனும் மூச்சை இழுத்தது. அவன் மூச்சை விடும்போது அதுவும் விட்டது. இருவரின் சுவாசமும் ஒரே தாளத்தில் இயங்கத் தொடங்கின. அந்த கணம் படைவீரன் தன் இடுப்பில் இருந்த கத்தியால் விரலை கீறி ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த டிராகனின் வாயில் வைத்தான். அடுத்த நொடி டிராகனின் உடல் நரம்புகள் அனைத்தும் செக்கச் சிவப்பாக மின்னின. இருவர் உடலிலும் ஒரே நேரத்தில் ஒரு ஒளிவட்டம் தோன்றி ஒன்றோடொன்று கலந்தது. இப்போ முடிஞ்சது இணைப்பு. இனி அந்த டிராகன் அவனுக்கு ஒரு விலங்கு இல்ல, அவனோட உடம்புல ஒரு பாதி என்று ஆரியன் சொல்லி முடித்தான். இதை பார்த்த பிரியங்கா பொறாமையுடன் தன் குழுவை கூட்டிக் கொண்டு வேறு பக்கம் சென்று விட்டாள். இப்போ நீங்க போய் முயற்சி பண்ணுங்க, உங்க கண்ணை பார்த்தே அந்த டிராகன் மயங்கணும் என்று ஆரியன் உற்சாகப்படுத்தினான். மாறன் நம்பிக்கையுடன் முன்னால் சென்றான். அவன் நடை ஒவ்வொன்றிலும் ஒரு கம்பீரம் இருந்தது. ஒரு பெரிய பாறையின் மேல் அமர்ந்திருந்த ஒரு முரட்டு டிராகனை நோக்கி நடந்தான். அவன் மனதிற்குள் ஆர்வம் பொங்கியது. ஆனால் அவன் நெருங்கிய அடுத்த நொடி அந்த டிராகன் ஏதோ ஒரு பேயை பார்த்தது போல மிரண்டது. மாறன் இன்னும் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் அந்த டிராகன் பயங்கரமான சத்தத்துடன் பின்வாங்கியது. அது மாறனை பார்த்து பயந்து நடுங்கியது. மாறன் குழப்பத்துடன், ஏன் பயப்படுது? நாம என்ன பேயா இல்ல பிசாசா என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். வேறொரு டிராகனிடம் சென்றான். அதுவும் அவனை பார்த்ததும் வாளை சுருட்டி கொண்டு ஓடியது. நெருப்பு டிராகன்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்ற டிராகன்கள் கூட அவன் நிழல் பட்டாலே பதறியடித்து ஓடின. காலை முதல் மாலை வரை முயற்சி செய்தும் ஒரு டிராகன் கூட அவனுடன் இணைய சம்மதிக்கவில்லை. கடைசியில் வெறுத்துப் போன மாறன் ஒரு பாறையில் சோர்வாக அமர்ந்தான். அவன் நம்பிக்கை சுக்கு நூறாக உடைந்தது. எனக்கு டிராகன் கிடைக்காது போல, நீங்க எல்லாரும் போய் உங்களுக்கான டிராகனை தேர்ந்தெடுங்க என்றான் விரக்தியுடன். ஆரியனின் ஆட்கள் எல்லோரும் தங்கள் டிராகனுடன் கிளம்பிவிட்டனர். அமிர்தா மட்டும் போகாமல் நின்றாள். கடைசியில் மாறனின் வற்புறுத்தலால் அவளும் மனமில்லாமல் டிராகனை தேடிச் சென்றாள். எல்லோரும் போன பிறகு மாறன் தனிமையில் அந்த பாறையில் அமர்ந்திருந்தான். சுற்றிலும் காரிருள் சூழத் தொடங்கியது. அப்போது ஒரு சிறிய வெள்ளை நிற பூச்சி போன்ற ஒன்று
அவன் காலடியில் சுற்றத் தொடங்கியது. அது ஒரு டிராகன் குட்டி. மிகச் சிறியதாக உள்ளங்கைக்குள் அடங்கும் அளவில் இருந்தது. மாறன் அதை பிடிக்க குனிந்தான். அது சட்டென்று பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. அவன் மீண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்ததும் அது வெளியே வந்து அவன் காலடியில் விளையாடியது. அரண்மனை தாக்குதலில் மாறனின் காலில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறாமல் இருந்தன. அந்த குட்டி டிராகன் மெதுவாக அந்த காயங்களை நக்கத் தொடங்கியது. அதன் நாக்கு பட்டதும் மாறனுக்கு சில் என்று ஒரு பனிக்கட்டியை வைத்தது போல இருந்தது. அடுத்த நொடி அவன் காலில் இருந்த ரணங்கள், தழும்புகள் எல்லாம் மாயமாக மறைந்தன. வலி இருந்த சுவடே தெரியவில்லை. ஹேய், இது என்ன மாயாஜாலம் என்று அவன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். சந்தோஷத்தில் அதை தூக்க கையை நீட்டினான். ஆனால் அது மீண்டும் ஓடிப்போய் இருளில் மறைந்தது. நீண்ட நேரம் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்தது. ஆனால் அவனால் அதை பிடிக்கவே முடியவில்லை. களைத்துப் போய் அங்கேயே பாறையில் சாய்ந்து தூங்கிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் எழுந்திருங்கண்ணா என்று ஆரியன் அவனை உலுக்கி எழுப்பினான். மற்றவர்கள் அனைவரும் திரும்பி வந்திருந்தார்கள். அப்போது அமிர்தா ஓடி வந்தாள். அவள் அருகில் வாயு வகை செஞ்சுடர் டிராகன் இருந்தது. வாவ் அக்கா, உங்களுக்கு செஞ்சுடர் டிராகன் கிடைச்சிருக்கா? இது ராஜாக்களுக்கு மட்டுமே கிடைக்கிற அபூர்வ வகை என்று ஆரியன் வியந்தான். அருமை அக்கா, வாழ்த்துக்கள். மாறனும் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆனால் அவன் சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. அனைவரும் கூடாரம் அமைத்து தூங்கச் சென்றார்கள். ஆனால் மாறனுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. வானத்தை பார்த்தபடியே படுத்திருந்தான். கவலையை விடுங்கண்ணா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி இங்க வரலாம். கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு டிராகன் கிடைக்கும் என்று மாறனுக்கு ஆறுதல் அளித்துவிட்டு உறங்கச் சென்றான் ஆரியன். அனைவரும் உறங்க மாறன் முகத்தில் துள்ளியும் தூக்கமில்லை. ஆனால் அடுத்து நடக்கப் போகும் சம்பவம் மாறனின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் டிராகன் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? என் உடம்புல அப்படி என்ன குறை இருக்கு? டிராகன் இல்லாம நான் எப்படி என் சக்தியை அதிகரிப்பேன்? என் குடும்பத்தை கொன்னவங்களை எப்படி பழி வாங்குவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். நள்ளிரவு நேரம். காடு நிசப்தமாக இருந்தது. பயணக் களைப்பில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் மாறனுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. டிராகன் கிடைக்காத ஏமாற்றம் அவன் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது. அவன் கூடாரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் போய் அமர்ந்தான். அப்போது அவனை தேடி அமிர்தா வந்தாள். என்னடா மாறா, ஏன் இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். எப்படிக்கா தூக்கம் வரும்? டிராகன் இல்லாம நான் எப்படி என் சக்தியை வளர்ப்பேன்? என் அப்பாவையும் அக்காக்களையும் கொண்டவங்களை எப்படி பழி வாங்குவேன்? நம்ம சாம்ராஜ்யத்தை அழிச்சவன நான் எப்படி அழிக்க போறேன்? அமிர்தா அவன் தலையை மெதுவாக வருடினாள். ஒரு சின்ன தோல்விக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி மாறா? வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போர். இதுல சின்ன சின்ன சர்க்கிள்களுக்கெல்லாம் தோண்டு போனா நாம நினைச்ச காரியத்தை எப்போ சாதிக்கிறது? என்னக்கா சொல்ற என்று புரியாமல் கேட்டான் மாறன். நான் சரியாதான் சொல்றேன் மாறா. நீ வளர்ந்தாலும் இன்னும் மனசளவுல சின்ன பிள்ளையாவே இருக்க. ஒரு வீரன் ஒவ்வொரு முறை விழும்போதும் இன்னும் பலத்தோட எழுந்திருக்கணும். அதுதான் வீரனுக்கு அழகு. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். வா, போய் தூங்கலாம். அடுத்த மாசம் நாம திரும்பி இங்க வரலாம் என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. புரிஞ்சுதுக்கா, எனக்கு டிராகன் கிடைக்கிற வரைக்கும் நான் இன்னும் கடினமா பயிற்சி செய்யணும் என்று உறுதியாக சொன்னான் மாறன். இப்போதான் என் தம்பி என்று சொல்லி அமிர்தா சிரித்தாள். இருவரும் சென்று அவரவர் படுக்கையில் படுத்துறங்கினர். சிறிது நேரம் கழிந்தது. மாறன் அருகே ஏதோ ஒன்று அசைவது போல தெரிந்தது. ஒரு சிறிய கோழி குஞ்சு போன்ற வெள்ளை நிறத்தலை மெல்ல எட்டி பார்த்தது. யாரும் பார்க்காத அந்த நேரத்தில் அது மெதுவாக வெளியே வந்து மாறன் நெஞ்சில் ஏறி விளையாட ஆரம்பித்தது. அப்போது அருகில் படுத்திருந்த ஆரியனின் பைரவ் விழித்துக் கொண்டது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து அருகில் இருப்பதை உணர்ந்தது போல என்று பயங்கரமாக ஊழையிடத் தொடங்கியது. அந்த அலறல் சத்தம் கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். என்னாச்சு? எதிரிக யாராவது வந்துட்டாங்களா என்று ஆரியன் பதறியடித்து எழுந்தான். அப்போது பைரவ் மாறனை பார்த்து நடுங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.